வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். நீதித்துறை பற்றி ரஜினிகாந்த் பேச்சு நிதர்சனமா அல்லது மிகைப்படுத்தலாம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். ரஜினிகாந்த் எங்கே பேசினார்? உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு கைலாசதுரையை நினைவு தபால் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் முன்னிலையில் ரஜினிகாந்த் பேசினார். யார் மங்கை சூதனமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையை சூதனமானால் என்ன செய்வது என்பது போல ஒரு முக்கியமான செய்தி சொன்னார். அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ யார் மாசுபட்டாலும் இந்த நாடு திரும்பிவிடும், நாடு உருப்பட்டுவிடானால் நீதிமன்றங்கள் நீதிபதிகளும் சரியான திசையில் செல்லவில்லை என்றால் அந்த நாடு உருப்படாமல் போகக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று எச்சரித்தார். அவரை போலவே அவர்களை முன்னிறுத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதி முன்னாலே திரு வைரமுத்து அவர்களும் கூட இதே நிலைமை வெளிப்படுத்தினார். தலைமை நீதி திரு கவுல் அவர்கள் நீதிபதிகளும் இதே சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்று சொன்னார். இவை மட்டுமே இந்த விவாத பொருளை எடுப்பதற்கான காரணம் அல்ல. மதுரையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகிறார்கள். நீதித்துறையில் ஊழல் மலிந்து கிடக்கிறது என்று கடுமையாக போராடி வருகிறார்கள். அவர்கள் மீது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நீதித்துறை எதிர்பார்த்த அளவு சிறப்பாக செயல்படவில்லை, நீதித்துறையிலும் கூட கரைபடி தொடங்கிவிட்டது என்ற விமர்சன பார்வை வலுத்துக் கொண்டே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட இதே கருத்தை வலியுறுத்திருக்கிறார். இதுபோன்ற விமர்சனங்கள் இப்போது எல்லா தரப்பிலும் கேட்க ஆரம்பித்துள்ளது என்று சொல்கிறார். உண்மையிலேயே ரஜினிகாந்தும் மற்றவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு நீதித்துறை பற்றி அவர் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் மிகைப்படுத்தல் தானா அல்லது உண்மையினுடைய வெளிப்பாடு? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் செல்வதற்கு முன்னால் நமது தலைமை செய்தியாளர் நீண்ட நெடிய நீதிமன்ற அனுபவம் கொண்ட ரமேஷ்குமார் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். சென்னையில் கடந்த சனிக்கிழமை மறைந்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பி கைலாசத்தின் 100வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட பல பிரபலங்கள் பங்கேற்றிருந்தனர். இந்த விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், இந்த நாடு நீதிமன்றங்களை நம்பித்தான் இருக்கிறது. அரசியல்வாதி கெட்டு போனாலும் இந்த நாடு உருப்படும், மக்கள் கெட்டு போனாலும் இந்த நாடு உருப்படும், ஆனால் நீதிமன்றங்கள் கெட்டு போனால் இந்த நாடு உருப்படாது என்ற கருத்தை தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்தினுடைய பேச்சுக்கு நீதித்துறை வட்டாரத்தில் இருதரப்பு கருத்துகள் எழுகின்றன. குறிப்பாக அவர் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என்ற ஆதரவாகவும், அதே சமயத்தில் நீதித்துறையை பற்றி விமர்சிக்க நடிகர் ரஜினிகாந்துக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியோ பொருத்தமான சூழலில்தான் நடிகர் ரஜினிகாந்த் இவ்வாறு பேசியிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவும் நடிகர் ரஜினிகாந்தின் பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். பொதுவாக நீதித்துறையை பற்றி சில சமயங்களில் அரசியல்வாதிகள், எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள் விமர்சிப்பது உண்டு. திரைத்துறையினர் பெரிய அளவில் விமர்சிப்பதில்லை. இந்த சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நீதித்துறையை பற்றி பேசியிருப்பது நிதர்சனமானதா அல்லது மிகைப்படுத்தலா? ரஜினிகாந்த் சொன்னால் நிச்சயமாக அது பஞ்ச் டைலாக் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள் தான். ரஜினிகாந்த் மட்டுமல்ல, கவிஞர் திரு வைரமுத்துடைய கவலை மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதியுடைய கருத்து மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையுடைய இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்கறிஞருடைய பார்வை, இதெல்லாம் சேர்ந்து அந்த விவாதத்துக்கு விட்டிருக்கிறது. விவாதத்தின் நம்முடைய அதிரடி வழக்கறிஞர் திரு ராஜசேகர் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறது. அதுபோல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு செந்தில் ஆர்வம் நம்முடைய இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறது. அதுபோல வழக்கறிஞர் திரு முத்துராமலிங்கம் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறது. அதேபோல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு பால் கனராஜ் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு செந்தில் ஆர்வம் கேட்க விரும்புகிறேன். திரு ரஜினிகாந்தோடைய இந்த விமர்சனம், திரு வைரமுத்துடைய இந்த விமர்சனம், உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய வழக்கறிஞருடைய இந்த குற்றச்சாட்டு, அவர்கள் தொடர் போராட்டம், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தில் நீதி வழங்கப்படும் முறை, நீதிபதிகள் இருந்த மதிப்பு, இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடியதா காட்டுதா, இல்ல நம்முடைய பார்வையில் தான் மாறுபாடு இருக்குதா? இல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தில் என்ன யதார்த்த சூழ்நிலை இருக்குதோ அதைத்தான் அவர் பிரதிபலிச்சிருக்காரு. அதாவது ஒரு சாதாரண அடித்தட்டு குடிமகனுக்கு நீதி கிடைக்கிறதுனா அவருக்கு இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு நீதிமன்றம் தான். ஆனா அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு எடுத்துட்டு போறப்ப அவர் மனதுல கண்டிப்பா நமக்கு எந்த பணபலமோ சாதி பலமோ எந்த பின்பலமும் இல்லாம இருந்தாலும் நமக்கு நீதி கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு எந்த குடிமகனுக்கும் இல்லை. நம்மளோட வழக்கு என்பது எந்த நீதிபதிக்கு போகுதோ அது பொறுத்துதான் தீர்ப்பு கிடைக்குங்கிற லெவலுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல பல நீதிமன்றங்கள்லயும் வழக்கு போறப்ப இந்த ஜட்ஜ் இருக்கிறப்ப இந்த வழக்கு கொண்டு போக வேண்டாம், இந்த ஜட்ஜ் கொஞ்சம் வேற மாதிரி தீர்ப்பு கொடுப்பாரு, அந்த ஜட்ஜ் வர்றப்ப நம்ம இந்த வழக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. நிச்சயமா அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, நீங்க சட்டத்தின் பார்வையில இவ்வளவு பெரிய அவநம்பிக்கை கொண்டுட்டீங்கன்னா சட்ட பஞ்சாயத்து இயக்கம் ஏன் வச்சிருக்கீங்க? அவநம்பிக்கை என்பது அல்ல, இன்னைக்கு அதாவது விதிவிலக்குகளாக குன்கா போன்ற சில தீர்ப்புகளை கொடுப்பவர்கள் விதிவிலக்காக தீர்ப்புகள் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு மக்கள்கிட்ட நீங்க ஒரு புள்ளி விவரப்படி நீங்க ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா கூட
தவிர இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா எந்த பின்புலமும் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு பெரிய பண வசதி இல்ல, உங்களுக்கு நீதி கிடைச்சிடும் நம்பிக்கை இருக்கா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்காது. விதிவிலக்குகளாக நீதிபதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் சொல்ல முடியும். முழுக்க முழுக்க நீதிமன்றங்கள் சரியா செயல்படலன்னு 90% மக்கள் தெரிவிச்சாங்க அப்படின்னா நீதிமன்றங்களை கலைக்க முடியுமா? நீதிமன்றங்கள் பற்றியும் நீதித்துறை பற்றியும் சட்டங்கள் பற்றியும் சாமானிய மக்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயத்துல வழக்குல விடுவிச்சாங்க சேர்த்தாங்க அப்படின்னா எல்லாரும் நீங்க சொன்னீங்க இல்லையா, குன்கா போன்ற சில நீதிபதிகள், ஏன் நீங்க குமாரசாமி போன்ற சில நீதிபதிகள் சொல்லல? குமாரசாமி சரியில்லைங்கிற முடிவுக்கு நீங்களா வந்துட்டீங்க. சோ நீங்கள் விரும்பியபடி ஒரு தீர்ப்பளித்தால் அவர் சரியான நீதிபதி, நீங்கள் விரும்பாதபடி தீர்ப்பளித்தால் அவர் சரியில்லாத நீதிபதி. அப்படி நம்ம சொல்ல வரல. அதாவது பொதுப்படையா மக்கள் எடுத்து பாருங்க, மக்கள் கோடிக்கணக்கான வழக்குகள் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீதிபதிகள் முதற்கொண்டு வெளிநாடுகள்லாம் 10 லட்சத்துக்கு 100 நீதிபதி 110 நீதிபதி இருக்கக்கூடிய சூழல்ல இங்க நீதிபதிகளே 10 நீதிபதி கூட இல்ல. புள்ளிவிவரப்படி 17 இருக்கிறது, 11 வழக்கறிஞர் 11 நீதிபதி இருக்கிறாங்க 10 லட்சம் பேருக்கு. அவங்க இருக்கிற நீதிபதிகளே இங்க பற்றாக்குறையில் இருக்காங்க. எந்த வழக்குக்கு போனாலும் வாய்தா 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 மூலமாவது எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. வாய்தாங்கிறது வழக்கறிஞர் சார்ந்த விஷயமா நீதி சார்ந்த விஷயமா நீதிபதிகளை மட்டும் சொல்லவில்லை. அந்த நீதி பரிபாலன முறை என்பது நான் சட்ட பஞ்சாயத்துக்கு தலைவர் அந்த மாநில தகவல் ஆணையத்துல போய் உட்கார்ந்து சேர் கேட்டதுக்காக வழக்கு 8 முறை விசாரணைக்கு வந்திருக்கு. 3 முறை அவங்க வரவே இல்லை. மிக சாதாரணமான வழக்கு. 8-9 மாசத்துக்கு இதுக்கு வேலையே இல்ல. சம்பந்தப்பட்ட நபர் வரலங்கிறக்க நீதிமன்றம் என்ன செய்கிற கேள்வி வருது. நான் ராஜ்யவர்கிட்ட கேட்க விரும்புறேன். குறைகள் இருக்குதுங்கிறத குறிப்பிட்ட சிஸ்டத்தை பத்தின விஷயம் அல்ல இது. நீதிபதிகள் பற்றிய பார்வைக்கு மறுத்த முடியாது. சிஸ்டத்தை பத்தின மாற்றம் செய்யணுமான 1008 விஷயங்கள் இருக்கு. பட் நீதிபதிகள் பற்றிய விமர்சனம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். திரு ராஜ்யத்தை கேட்கிறோம். திரு செந்திலாரமும் சொன்னது போல ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு விதமா வழக்கு தீர்ப்பளிக்கிறாங்க. அவர் சொன்னார் என்ன சொன்னார், எப்படி பார்வைப்படும் சொன்னார்னா இந்த நீதிபதி போனா வழக்கு கிடைக்கும், இந்த நீதிபதி போனா தீர்ப்பு கிடைக்காது, நமக்கு சாதகமாவோ பாதகமோ அப்படின்னு. ஆனா நம்ம பாக்குறோம் பல சமயங்கள்ல வழக்குகள் ஒரு நீதிபதிக்கு ஆதரவாகவும் ஒரு வழக்குல ஒரு மாதிரியும், உயர்நீதிமன்றம் வேறு மாதிரியும், உச்ச நீதிமன்றம் இன்னும் வேறு மாதிரி பாக்குறோம். அப்ப ஆளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வழக்குகள் மாறிக்கொண்டே இருக்குமானால், தீர்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்குமானால் நீதிபதிகள் பற்றிய தெளிவான பார்வை நம்பிக்கை எப்படி ஏற்படும்? பாருங்க, ஒரு வழக்கை பொறுத்து நீதிமன்றங்களையும் நீதிபதியும் குறை சொல்வது மிகவும் தவறான கூற்று. இது பஞ்சாயத்து கிடையாது. சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதி வழங்க முடியும். நம்மளுடைய சட்டம் இருக்குது, ஐபிசி இருக்குது, சிஆர்பிசி இருக்குது, சிபிசி இருக்குது. நம்மளுடைய எல்லா தீர்ப்புகளும் இதுக்குள்ளதான் தீர்ப்பு வழங்க முடியும். ஆல்ரெடி ரிட்டன் லா கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணோம். இந்த மாதிரி தான் நம்ம செயல்படுத்த முடியும். சட்ட பஞ்சாயத்துக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவர் நல்லவர், சட்ட பஞ்சாயத்தை எதிர்த்து அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவர் கெட்டவர், அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. நீதிமன்றங்கள் மிகவும் செழிப்பாக சிறப்பாக ஒழுக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை விமர்சிப்பதற்கு சிறப்பாக சொன்னா சந்தோஷப்படுவாங்க, செழிப்பாகனா மக்கள் நீதிமன்றத்துக்கு சென்றால் அங்க எங்களுக்கு நீதி கிடைக்கின்றது. சாதாரண குடிமகன் நீதிமன்றத்தை இல்லனா ஒரு டிராபிக் ராமசாமியோ ஒரு XY ஆர்டினரி பர்சன் பார்ட்டியின் பர்சனா இதே செந்தில் பார்ட்டியின் பர்சனா போய் அவங்களுடைய கருத்தை சுதந்திரமாக நீதிபதியிடம் முறையிடும் வாய்ப்பை தருகிறார். இதுக்கு மேல ஒருத்தருக்கு என்ன சுதந்திரம் தேவை? அந்த வாய்ப்பு சரியா இருக்கு, சுதந்திரம் சரியா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீதி வழங்குவது சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானங்க. அவர் என்ன சொன்னாரு, ஒரு நீதிபதி போனா பெயில் கிடைக்கும். உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் சொல்லிட்டு அவருடைய பார்வையை பதிவு பண்ணார். எப்படின்னா இந்த நீதிபதி போனா பெயில் கிடைக்கும், இந்த நீதிபதி போனா பெயில் கிடைக்காது, இந்த நீதிபதி சுழற்சி முறையில வரட்டும் அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொன்னார். நான் என்ன சொல்றேன், பெயில் கொடுக்கறாங்க கொடுக்கலங்கிறது இல்ல. ஒரே வழக்குல கீழ் நீதிமன்றம் ஒரு மாதிரி, மேல் நீதிமன்றம் ஒரு மாதிரி, உச்ச நீதிமன்றம் ஒரு மாதிரி கொடுக்கும்போது எது சட்டத்தின் பார்வை சரி அப்படிங்கிற கேள்வி அப்பதானே அந்த நீதிபதி தவறா தீர்ப்பு கொடுத்தாரு விமர்சனமே வருது. பெயிலை பொறுத்த வரைக்கும் பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன். அந்த மாதிரி ஒரு கேஸுக்கும் ஒரு முறை இருக்குது. இந்த மாதிரி இந்த வழக்குக்கு இந்த நீதிமன்றம் தான் தீர்ப்பு பெயில் கொடுக்க முடியும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான் கொடுக்க முடியும், செஷன்ஸ் கோர்ட் தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன் இந்த பெரிய செக்ஷன் ஹைகோர்ட்ல நீதி பெயில் கிடைக்கும். காம்படிஷன் கோர்ட்ஸ் பத்தி பேசல நான் பேசுறது. இந்த நீதி வந்தால் கிடைக்கும், இந்த நீதி வந்தால் அது பாருங்க ஜெனரலா இந்த மாதிரி சட்ட பஞ்சாயத்து இயக்க மாதிரி பலர் என்ன பண்றாங்கன்னா இந்த நீதிமன்றம் அதுல எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நீதிபதி எந்த நீதிபதி வந்தாலும் நாங்கள் வழக்கை தாக்கல் செய்கிறோம், அவரிடம் வாதாடுகிறோம். டிஸ்மிஸ் ஆனாலும்
அதை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அவரிடம் நாங்கள் முறையிடுகிறோம். இது வந்து செகண்ட் சான்ஸ், செகண்ட் பெயில் பெட்டிஷன் போடுறோம், தேர்ட் பெயில் பெட்டிஷன் போடுறோம், சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் போடுறோம். எங்களுடைய அசோசியேஷன் தலைவரே பல வழக்குகளை அசோசியேஷன் தலைவர் போய் நின்று டிஸ்மிஸ் ஆயிருக்க வழக்கெல்லாம் இருக்குது. அதுக்காக அவர் கெட்ட நீதிபதி கிடையாது. அந்த வழக்குக்கு டிஸ்மிஸ் பண்ண செகண்ட் டைம் கன்சிடர் பண்ணிருக்காங்க. எல்லா கேஸையும் வழக்கறிஞர் மீது எங்க அசோசியேஷன் தலைவர் போய் ஆர்கியூ பண்ணும்போது தலைவர் வந்துட்டாருக்காக நீதிபதி உடனே விடுதலை பண்றது கிடையாது. இட் இஸ் டூ ஏர்லி, இந்த கேஸ் இஸ் டூ ஏர்லின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்காக நீதிபதி கட்டவர் கிடையாது. நீதிபதிகள் நம்மளுடைய பார்வை நீதிமன்றத்தின் மீது எப்படி இருக்குதோ அப்படிதான். இந்த நீங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய வழக்கு சம்பந்தமா ஒரு பேச்சு சம்பந்தமா நம்ம இது ரஜினிகாந்த் வந்து ஒரு நல்ல மனிதர், அதுல டிஸ்பியூட்டே கிடையாது. ஐ எம் ஆல்சோ ஃபேன் ஆஃப் ரஜினிகாந்த். அவர் சின்ன வயசு எல்லாருமே நல்ல மனிதர் தான். இருங்க, இல்ல ஒரே நிமிஷம். ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து உழைப்பால் உயர்ந்து பல போராட்டங்களை சந்தித்து பல நீதிமன்ற வழக்குகளை வென்று சிறப்பாக நீதிமன்ற நம்பிக்கை வைத்த ஒரு நபர் நீதிமன்றத்தை பற்றி விமர்சனம் செய்கிறார் என்றால் இட் ஷோஸ் இஸ் கேலிபர். அவ்வளவுதான். அவரை நான் குறை சொல்லவோ அவரை குற்றப்படுத்தவோ நான் வரவில்லை. ஒரு பஸ் கண்டக்டராக ஒரு நபர் சூப்பர் ஸ்டார் ஆகிறார், அதை பாராட்டியே தீர வேண்டும். உழைப்பு அந்த உழைப்புக்கு ஏற்றவர் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நம்ம அதை பேசுவோம். நீதிமன்றத்தில் நீதிபதியில ஒரு குறைவா சொல்லி இல்ல, நீதிபதியில அவரை நான் சாடவும் இல்லை, பாராட்டவும் இல்லை. ஒரு மீடியாக்கர் கமெண்ட் தான் பண்றாங்க. திரு பால் கனராஜ், திரு ராஜசேகருடைய கமெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதி திரு கவுல் அவர்களே சொல்லும் போது இந்த சமூகத்தில இருந்தா நாங்க நீதிபதி எல்லாம் வர்றோம், சோ நீங்க வேற எப்படி எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறீங்கன்னு சொல்றாரு. அந்த கருத்து வந்து நீதிமன்றம் நீதிபதிகள் நீங்கள் நினைத்தது போல் தரம் தாழ்ந்துவிடவில்லை என்ற முந்தைய வரியை ஒரு மாற்று பார்வையோடு பார்க்க வச்சிருக்கோம். முதல் வரியில சொல்றாரு நாங்க வந்து நீதிமன்றத்து மேல் நம்பிக்கை குறைந்து போல பொதுமக்கள் தோற்றம் ஏற்பட்டிருக்க, நான் உண்மை அப்படி இல்லைன்னு சொல்றாரு. அடுத்த வரியில வந்து நாங்களும் உங்கள்கிட்ட இருந்து வந்தவங்க சமூகம் வந்து பால்பட்டு கிடக்கலாம், நீதிமன்றம் பால்பட்டு கிடக்கலாமா? இல்ல, நான் அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டவன், நான் முதல் வரிசையிலே இருந்தவன். இந்த டிபேட்டை எப்படி வந்ததுனாக்கா, முதல்ல வந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து பேசி முடிச்ச பின்னாடி தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க பேசுறாங்க. என்ன வந்ததுனாக்கா, அவரு என்ன பேசுறாருன்னா, 4 ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாதம் முன்பு வரை நன்றாக இருக்கின்ற பணிபுரிகின்ற நீதிபதிகள் 6 மாதத்துக்குள் பெயரை கெடுத்துக் கொண்டார்கள் என்று அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். வைரமுத்து அவர்கள் அந்த குற்றச்சாட்டு வந்து கேள்வி கேட்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு, கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அது இல்லைன்னு சொல்லல. அது வந்து நாங்க 19 ஒத்துக்கலாம் முடியாது, அதை அப்படி சொல்ல முடியாது. யாரையாவது ஒருத்தர் குற்றம் சொல்லணும்னாக்கா இன்னாரு என்னன்னு பேரை சொல்லி இந்த வழக்கில் இப்படி பண்ணாங்க குற்றமா சொல்லலாம் தவிர 19 சொல்ல முடியாது. அதுதான் குற்றச்சாட்டு. ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய எதிர்பார்ப்பு தான் அது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருனாக்கா, நல்லா இருக்கணுங்க, நீதிமன்றம் நல்லா இருக்கும், நல்லா இருந்தாங்க நாடு நல்லா இருக்கும், மத்த யார் எப்படி கட்டு போனாலும் பரவாயில்லைங்க, நீதிபதிகள் நல்லா. ஏன்னா நீதிபதிகள் நிறைந்த அவையில முன்னாள் மத்திய அமைச்சர் இருக்கிறாரு, அவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு நீதிபதிகள் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு அப்பீலா தான் அவர் வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நல்லா இருக்கணும் நீதிமன்றத்தை தான் நம்புறோம், இதாவது மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. இதுதான் வந்து அந்த சம்பவம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து திரு கவுல் அவர்கள் சொன்னாரு, எல்லாருமே வந்து வானத்திலிருந்து குதிச்சில்ல, பூமியில் உங்களிலிருந்து தான் வந்தோம், மனிதர்கள் இருந்து, அதாவது சமூகத்திலிருந்து தான் வரும், குறிப்பா சொன்னா வழக்கறிஞர் சமூகத்திலிருந்து தான் வரும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, 100% யாரும் வந்து உண்மையானவர்கள் அல்ல, நல்லவர்கள் அல்ல, அதே 100% யாரும் வந்து கெட்டவர்களும் அல்ல, அப்படிதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே தலைமை நீதியரசர் வந்து லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் யாராவது புகார் பெற்றால் அதை உடனே விசாரித்து சமீபத்தில் நடவடிக்கை எடுத்திருக்காரு, அது யாராலும் மறுக்க முடியாது. அப்போ அந்த லஞ்ச குற்றச்சாட்டு சொல்லுகின்ற அளவிற்கு நீதிபதிகள் நடந்திருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால வந்து இல்லை என்று அந்த அளவுக்கு நடந்திருக்காங்கன்னு பாக்குறா, உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பாக்குறதா? நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ நீதித்துறை வந்து இவ்வாறான மக்களை வந்து ஆதரிக்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நீதித்துறை வந்து இன்னும் சிறப்பாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. அதே போல ஒரு சில தவறுகள் நடக்கின்ற பட்சத்திலே வந்து அதை சரி செய்யக்கூடிய நிலையில் தான் வந்து தலைமை நீதியரசர். அதனால தான் அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் யாரும் வந்து வானத்திலிருந்து வந்துவிடவில்லை, சமூகத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். அப்ப சமூகத்தில் வந்து எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் வந்து நல்லவர்களோ கெட்டவர்களோ என்று 100% சொல்ல முடியாது என்பதை தான் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதனால இந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக தான் நீதிபதியை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. வைரமுத்து அவர்கள் சொன்னது அரசியல் காரணம் என்று திரு ராஜசேகர் சொல்கிறார். கடைசி வரைக்கும் நேர்மையா இருந்து நல்ல பேரெல்லாம் வாங்கி ஓய்வு பெறுவதற்கு ஒரு 6 மாதம் முன்னாடி பால் மாறி விடுவது, திசை மாறி விடுவது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது சொன்னார். யாரையாவது மனதில் வைத்து சொன்னாரா? என்ன காரணத்துக்காக சொன்னா? உண்மையிலேயே அது அரசியல் நோக்கம் தான் இருக்கிறதா? இதை தாண்டி மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளையுடைய வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, பகிரங்கமாக எழுதக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் மிகப்பெரிய வியப்பை, அதிர்ச்சி ஏற்படுத்துகின்றன. அவர்கள் நீதிபதிகள் மீது வைக்கக்கூடிய சந்தேகங்கள் உண்மைதானா? விவாதிக்கலாம். ஒரு சிறிய வேலைக்கு
மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. நீதித்துறை பற்றி ரஜினி உள்ளிட்டவருடைய விமர்சன பேச்சு நிதர்சனமா மிகைப்படுத்தலாம் என்ற தலைப்பில் இன்று ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு முத்துராமலிங்கம் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த பார்வை திரு ரஜினியோ மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோ வைரமுத்துவோ இவர்கள் பேசிய விஷயம் மக்கள் திரு செந்திலாமன் சொன்ன மக்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்துடைய பிரதிபலிப்பாக பார்க்கிறதா அல்லது நீதித்துறை இருக்கக்கூடிய அவர்களுடைய தனிப்பட்ட ஆதங்கத்தின் வெளிப்பாடாக பார்க்கிறதா? இது தனிப்பட்ட ஆதங்கம் என்று சொல்ல முடியாது. சமீப காலமாக எங்களுடைய வழக்கறிஞர் சங்கங்களே நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக நீதித்துறை செயல்பட வேண்டும் என்ற போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அது நீதிபதிகள் நியமனமாக இருக்கட்டும், நீதி பரிபாலனமாகட்டும், எங்களுடைய கோரிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையான முறையிலே நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுத்து வருகிறது. நடைபெறவில்லை என்ற முடிவுக்கு எப்படி வர்றீங்க? நடைபெறவில்லை என்று நாங்கள் எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, 20 வருடங்களாக இந்த நீதித்துறை நீதிபதிகள் நியமனத்தை உச்சநீதிமன்றம் மாத்துச்சு. 20 வருடங்களாக அந்த முறை கடைபிடிக்கப்பட்டு வருது. இன்றைக்கு மத்திய அரசு அந்த முறையை மாற்றி அமைக்கிறது. இது சரியாக செயல்படவில்லை என்று மத்திய அரசே உச்சநீதிமன்றத்திலே தொடரப்பட்டுள்ள வழக்கிலே அவர்களுடைய வாதமாக எடுத்து வைக்கப்படுகிறது. எங்களுடைய வழக்கறிஞர் சங்கங்களும் எங்களுடைய வழக்கறிஞர் சங்கங்களும் 93க்கு முன்னாடி வேற முறை இருந்தது, 93க்கு அப்புறம் கொலிஜியம் வந்தது. இப்ப இன்னொரு முறை மாற்றி பார்க்கலாம். அதுக்காக கொலிஜியம் முறையில முறைகேடா குவிஞ்சிருச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. முறைகேடாக ஒரு புதிய முறையை முயற்சி இன்னும் மோர் டிரான்ஸ்பரண்ட், அவ்வளவுதான் முயற்சி. வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை. மோர் டிரான்ஸ்பரண்ட், மேலும் வெளிப்படைத்தன்மைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கு வித்தியாசம் உண்டு. வெளிப்படைத்தன்மை வேண்டும் சொன்னா வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு அர்த்தம், மேலும் வெளிப்படைத்தன்மை வேணும் சொன்னா வேற அர்த்தம். இல்ல வெளிப்படைத்தன்மை, ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி ரூமாபால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் விடுதலை அடைந்த இந்திய நாட்டிலே மன்னர் காலத்திலே கடைபிடிக்கப்பட்ட ரகசிய முறை கடைபிடிக்கப்படுகிறது ஒரே விஷயம் எதுன்னு சொன்னா நீதிபதிகள் நியமனம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரகசியமான முறையில அது பண்ணாங்க. இன்னைக்கு எங்களுடைய வழக்கறிஞர் சங்கங்கள் எழுப்பியுள்ள எதிர்ப்புகளின் காரணமாக இந்த ஒரு நடைமுறையை கொண்டு வர்றாங்க. அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவை. இன்னைக்கு முத்துராமலிங்கத்தை உயர்நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கிறாங்கன்னு ஒரு அறிவிப்பு வெளியிடணும்னு வச்சுக்கோங்களேன், பகிரமா வெளியிடணும். உங்க மேல 150 பெட்டிஷன் வருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? விசாரிக்க வேண்டியது யாரு? இப்படி ஒவ்வொருத்தர் மேலே ஒருத்தர் போட்டுட்டே போனா அவங்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் குரூப் இருக்கும். அவங்க உங்களுக்கே தெரியும் கொலிஜியம் முறை எப்படி செய்யணும் நமக்கு தெரியாதுனாலும் உங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் தெரியும். அவங்களுக்கு 4 பேர் இருப்பாங்க, அவங்க 4 பேர் விசாரிப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் கிராஸ் செக் பண்ணுவாங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்றாங்க, அவங்க ஏதாவது வழக்கு இருக்காருமா இவ்வளவு பார்த்து தான் போறாங்க. நீதிபதிகளை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு காம்படிட்டா 4 பேர் இல்லாம இருந்திருக்கலாம். முறைகேடான நீதிபதிகள் நியமனத்தின் போது நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. 19 அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை அமெரிக்கால வெளிப்படைத்தன்மையான விஷயங்கள் நியமனங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீதி நியமனங்களை நம்ம ஊர்ல போட்டா பால் கிணறு அதுல இருந்து ராசி இருந்து யார நீங்க போட்டா நீங்க தெய்வம் சரி ஒரு வழக்கறிஞர் வைங்க, அவர் மேல 150 பெட்டிஷன் ஓடி வந்துடும். யாருமே நியமிக்க முடியாது. சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையான்னு அதை தீர்மானிக்கப்பட்டு தான் நம்ம யாருமே குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது. இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டிலே ஒரு நீதிபதிகள் நியமனம் உங்களுக்கு தெரியும். ஒரு வழக்க நீதிமன்றத்தில் போய் வழக்காடும் போதுதான் வாத பிரதிவாதம் மாறி மாறி போது சாட்சியங்கள் அவர் சொன்ன மாதிரி வாய்தா முறையீடு. உங்க மேல வரக்கூடிய ஒரு 10 பெட்டிஷன், அந்த 10 பெட்டிஷன் சரியா தப்பான்னு என்னைக்கு விவாதிச்சு முடியும்? நீங்க என்னைக்கு நீதிக்கான வயசே முடிஞ்சிடும். அதற்கான ஒரு மெக்கானிசத்தை உருவாக்குறது நாங்க சொல்றோம். ஒரு மனு வந்தால் ஒரு சாதாரணமா சும்மா ஒரு குறைய சொல்லிட முடியாது. உங்க மேல இப்ப ராஜ்சேகர் தப்பான ஒரு இதை யாரும் சொல்லிட மாட்டாங்க. அதே கேள்வி தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீதிபதிகள் சரியில்லைங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்கிறேன். நீதிபதிகள் சரியில்லை என்ற வருவது என்று சொன்னால், சமீப காலமாக நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு நீங்க சொல்ற மாதிரி தீர்ப்புகள் சில விஷயங்கள்ல தப்பா தரப்படுகிறது என்கின்ற ஒரு வியூகத்தை இன்னைக்கு நீங்க உங்க மீடியா தரப்புல தான் வெளியே கொண்டு வரீங்க. இல்ல மீடியால ஒரு மீடியா 1000 சொல்லுங்க. நான் ஏற்கனவே செந்திலார் சொன்ன மாதிரி காமன் மேன் 1000 சொல்லுவான். மக்கள் வாக்களித்து அமைக்கிறதுக்கும் ஊடகங்கள் பிரதிபலிச்சு ஊதி பெரிதாக்கி பண்றதுக்கு இது ஆட்சி முறை இல்ல, இது நீதி பரிபாலனம். நான் ஜனநாயக விரோதமான பெருமக்களுக்கு விரோதமான தீர்ப்பா இருந்தாலும் சட்டம் மட்டும் தான் நாங்க ஆட்சி பண்ண முடியும், பெரும்பான்மை அல்ல. பாப்புலர் ஜட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க எல்லாம் என்ன விரும்புறீங்க? அந்த ஜட்மெண்ட் நீதிமன்றம் கொடுக்க முடியும்? ஒவ்வொரு மனுதாரரும் விரும்பக்கூடிய தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கிவிட முடியாது. சட்டத்திற்கு உட்பட்டு மட்டுமே வழங்க முடியும், வழங்க வேண்டும். அதுதான் இயற்கை சட்டத்தின் நீதி. நாங்க சொல்றது நீதித்துறை இன்று முழுவதுமாக கெட்டுவிட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. நீதித்துறை கெடாமல் இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறதை பார்க்கும் பொழுதும் நீதித்துறை கெட்டுவிடக் கூடாது, நீதித்துறை நேர்மையாக இருந்தால் மட்டுமே நாட்டை காப்பாற்ற முடியும். அவனுக்கு இழைக்கப்படுகிற நீதிக்கு, அவனுக்கு இழைக்கப்படுகிற குற்றத்திற்கு அவன் தேடி வரக்கூடிய ஒரே புகலிடம் இந்த நீதித்துறை தான். ஏன்னா இன்னைக்கு மத்த அரசியலோ மத்த அரசு இயந்திரங்களோ இன்றைக்கு லஞ்சத்தாலும் ஊழலாலும் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீதித்துறை மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயக அமைப்பை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதுல எந்த நிதர்சனமான
அது உண்மை. அதை மேலும் வலியுறுத்துவது நீதித்துறை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்வது ஒரு அலாரம் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு எச்சரிக்கையா பார்த்து மேலும் கவனமா இருப்பதா பார்க்காம இதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க சரியா. நீங்க சொன்னீங்க திரு வைரமுத்து உள்நோக்கத்தோட ஒரு அரசியல் பேச்சு பேசினாரு. கடைசி காலங்கள்ல பால் மாறிறாங்க சொல்லி விசாரணை ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவங்க அரசியல் உள்நோக்கத்தோட பேச்சு நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் சொல்றது ஒரு ஆதங்கத்தான பேச்சு தானே. கவிஞர் வைரமுத்து பத்தி சொல்லணும்னா ஒரு சிறந்த கவிஞர், நல்ல கவிதை நயமா நல்ல பாட்டுலாம் எழுதுவாரு, நல்ல பாட்டுலாம் எழுதுறாரு. அவருக்கு ஒரு அஃபினிட்டி இருக்குது. இஸ் அசோசியேட்டட் வித் ஒன் பொலிட்டிக்கல் லீடர், பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு அவர் துதி பாட வேண்டும். அது அவருடைய வழக்கம், அவருடைய தொழில். அதை நம்ம குற்றப்படுத்த முடியாது. இஸ் மென்ட் ஃபார், அதுக்காக தான் அவர் அந்த மேடைக்கு அழைக்கப்படுகிறார். தபால் தலைவர் வைரமுத்துக்கு என்னங்க வேலை? வைரமுத்து அரசியல் ரஜினிகாந்த் சினிமா துறையை, நடிகர் சங்கத்தை ஒரு சிறந்த நடிகரை நான் தலைவராக்க போறேன், நான் தலைவர் அவரும் பேச வேண்டிய கட்டம் நடிகர் சங்க எலெக்ஷன் நீதித்துறையை குற்றச்சாட்டை நீங்க போய் வச்சுட்டு போறீங்க. வைரமுத்து ஒரு அரசியல் சார்புடையவர், அதனால அவர் ஏன் அழைக்கப்பட்டார் நீங்க கேக்குறீங்க. ரஜினி ஏன் அழைக்கப்பட்டாருங்க? ரஜினிக்கு நீதித்துறைக்கு என்ன சம்பந்தம்? ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு ஐகான் அப்படின்னு நினைச்சு ஒரு நியூட்ரலான மேன் அழைக்கிறாங்க. அது இல்ல. ரஜினிகாந்தும் வைரமுத்துவும் நீதியரசர் கைலாசம் குடும்பத்தோடு நெருங்கிய அவருடைய குடும்ப நீதியரசர் கைலாசம் இருந்தா 100 வயசுக்கு மேல இருந்தா தெரியும். குடும்பம் நடத்துற ரஜினிக்கு என்ன உயர் நீதிமன்ற நிகழ்ச்சி இல்ல. ஒரே நிமிஷம். இட் இஸ் a private function. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோடு தபால் தலை வெளியீட்டு விழா. ரஜினிகாந்த் அவர்களும் கவிஞர் வைரமுத்து அழைக்கப்பட்டதுக்கு எங்களுக்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது. கைலாசம் மறைந்த நீதிபதி கைலாசம் அவர்களை புகழ்ந்து பேசிவிட்டு போவாங்க. அதாவது ஜுடிஷியரி சுத்தமா இருக்கணும், நீதிமன்றம் காப்பாற்றப்படணும். எங்களுக்கு தெரியுங்க, எங்க வீட்டை we know how to keep our house in order. இது உங்களுடைய தனிப்பட்ட இந்த நாட்டுடைய குடிமகன் ஒழுக்கமான பாடல்கள் எழுத சொல்லுங்க சார். அவர் எழுத போற நல்ல ஒரு பாடல் நீதிமன்றத்தை விமர்சனம் பண்றதுக்கு கவிஞர் வைரமுத்துக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அந்த நிகழ்வுல நான் இருந்தேன், அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். அதனால ராஜசேகர் என்ன நினைக்கிறாருனாக்கா, அவர் ஏதோ நீதித்துறையை பத்தி குற்றம் சாட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் தான் சொன்ன ஒரு தனிப்பட்ட ஒரு நீதியரசரை குறித்து இவர் தான் இப்படி செய்தார் என்று சொல்லி இருந்தால் அது சரி. 10ஆம் பொதுவாக குற்றச்சாட்டு வைத்தது தவறு. அதுதான் முதலே நான் சொன்னேன். அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் அவர் விட்டுட்டு போன ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வேண்டுகோளா வைக்கும் போது விமர்சன பார்வை குறைவாகவே கிடையாது. வைரமுத்து அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு 6 மாதம் முன்னால் திசை மாறுவது என்று சொல்லும் போது அதுல ஒரு குற்றச்சாட்டு அடங்கியது. அதாவது இப்போ அவர் சொன்னதையும் இப்ப நீங்க இவர் சொன்னதையும் பொருத்தி பார்த்தோம்னா, அவர் ஒரு அரசியல் தலைவருக்கு நெருங்கிய நண்பர். அவர் ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவருடைய வழக்கை குறித்து அவர் பேசியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புது. ஆனா உண்மையில் என்னன்னாக்கா இவர் அந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டு அந்த வழக்கை அந்த நீதி தீர்ப்பை ஆராய்ந்து பார்த்து அந்த வழக்கின் தன்மையெல்லாம் உணர்ந்து அவர் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருந்தாருனாக்கா அது சரி. ஆனா பொதுவாக அதை குறிப்பிட்டு சொல்லாம 19 சொல்றதுதான் தவறு. இல்ல இவர் என்ன சொல்றாரு, அது அரசியல் காரணமா சொல்றாரு. ஆனா உண்மையிலே சொல்லணும்னாக்கா நீங்க இப்ப ஒரு முத்துராமலிங்கம் பேசின மாதிரி தான். முதல்ல ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்றாரு. அந்த தீர்ப்பு ஒருத்தருக்கு ஏற்புடையா இருக்கும்போது நல்ல நீதிபதி, இன்னொரு தீர்ப்பு நீதிபதி சொல்லும் போது அவங்களுக்கு ஏற்புடையா இல்லைன்னா ஐயோ ஏதோ பண்ணி நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு அச்சத்தை விதைக்கிறாங்க. ஆனா உண்மையில் என்ன நீங்க சொன்னதுதான் விதைக்கிறது சட்டம் தெரியாதவர்கள், நீதிமன்றத்தை பார்க்காதவர்கள், நீதி நடைமுறை தெரியாதவர்கள். ரஜினிகாந்த் நீதிமன்றத்துக்கு போவாதவரா
இல்ல நீதிமன்றத்தில் அவருக்கு நல்ல எல்லா ரஜினிகாந்த் மேல வர இப்ப ரீசெண்டா வந்த கேஸ் கூட அவர் பேரை யூஸ் பண்ணா உடனே அவருக்கு சாதகமா தான் எல்லா தீர்ப்பும் வருது. சூப்பர் ஸ்டார் நீங்க நீதிமன்றத்துக்கு ஆதரவாக வாதாடுவதாக நினைத்து நீதிமன்றம் மீது நீங்க ரஜினிகாந்த் கேஸ் போனாலே அவருக்கு சாதகமா தீர்ப்பு அவருக்கு நியாயம் இருக்குது. அப்படி நீங்க சொல்லலாம். இப்ப சொல்லல அதுதான் வைரமுத்து அவருடைய பார்வை வந்து ஒரு சாதாரண பாமரனுடைய பார்வை தான். ஒரு நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்றாரு, தண்டனை பெறாங்க, ஒரு நீதிபதி விடுதலை பண்ணாரு, அப்ப ஏதோ நடந்திருக்குது. அவர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாசம் முன்னாடி திரு ராஜசேகரனும் திரு செந்திலாரும் சொன்னது போல சாமானிய மனிதர்கள், சட்டம் படிக்காதவர்கள், நீதிமன்றம் பற்றி தெரியாதவர்கள் வந்து என்னங்க நாட்டில் இன்னைக்கு தீர்ப்பு கிடைக்க ஆளாளுக்கு பண்றாங்க, எல்லாரையும் வந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சு சொல்றா வெளியே விட்டாங்க. சாமானியர்கள் சொல்லலாம். நீதிபதிகள் இருக்கக்கூடிய அவையில, வழக்கறிஞர் மூத்த வழக்கில் இருக்கக்கூடிய அவையில இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது தலைமை நீதியரசர் அதற்கு ஒரு பதில் சொல்லிருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதா இல்லையா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் மேல ஒரு பார்வை வரும் விழுமா இல்லையா? இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு தர்ம சங்கடம் தானே. நான் சொல்றேன், இப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள் கவனமாக வார்த்தையை பயன்படுத்தியது போல மூத்தவர்கள் மட்டும் சொன்ன மாதிரி ஒரு நல்லபடியா தீர்ப்பு இருந்தாங்க, நீதிமன்றம் இருந்தாங்க சரியா இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பார்த்து அது வந்து குற்றம். அவர் பண்ணது வந்து வைரமுத்து அவர்கள் பேசியது வந்து கண்டிப்பாக குற்றம், அது எதிர்க்கக்கூடியதுதான். ரஜினிகாந்த் பேசியது குற்றம் அல்ல நான் சொல்லிட்டேன். வைரமுத்து அவர்கள் பேசியது குற்றம் என்றால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய வழக்கறிஞர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை நீதிபதிகளுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அது குற்றமா குற்றம் இல்லையா? அதாவது அவர்களுடைய குற்றச்சாட்டு தான் அது குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். வைரமுத்து எவர் பெயரையும் குறிப்பிடவில்லை. ஆமா, ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி இது செஞ்சிடலாமா, அது வேதனையா இருக்குன்னு சொல்றார். ஆனால் மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் பெயரை குறிப்பிடுகிறார்கள். கண்டெம்ட் ஊத்தி பேசுறா, நாங்க என்ன பரவாயில்ல, நீதிமன்றத்தை வழக்கு வந்தாச்சு, நாங்க எதிர்கொள்ள தயாராக சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சியினர் சவால் விடுவதோடு செய்கிறார்கள். அப்ப இது வந்து தப்பு இல்லையா? வைரமுத்து தப்புன்னு சொன்னா நீங்க மதுரை உயர்நீதிமன்ற வழக்கில் பற்றி சொல்ல போறீங்க? அதுதான் சொல்றேன். இப்போ வைரமுத்து அவர்கள் பேசியதற்கும் மதுரை வழக்கறிஞர்கள் பேசுறதுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இவர்கள் இருங்க, அவர் வந்து பொதுவாக நீதித்துறை ஒட்டுமொத்த நீதித்துறையும் குற்றச்சாட்டுவது போல எதையோ உள்நோக்கத்துடன் வைத்து சொல்வதாக சொன்ன ராஜேஷ் சொன்னது கூட்டு சரியாக இருக்கு. இவர்கள் வந்து நேரடியாக இவர்களுக்கு ஆதாரம் இருக்குது சொல்றாங்க இல்லையா? அப்படி ஆதாரம் இல்லை, ஆதாரம் இருந்தால் பரிசீலிக்க போறாங்க. ரஜினிகாந்த் வைரமுத்து அவர்கள் சொன்னது மேலோட்டமானது, ஆனா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சொன்னது ஸ்பெசிபிக் ஆனது, ஆட்களை குறிப்பிட்டது. நான் என்ன கேட்கிறேன், இதுதான் அதைத்தான் நாங்கள் வரவேற்கிறோம். ஆள் கனகராஜ் வந்து ஊழல் செய்கிறார், முத்துராமலிங்க ஊழல் செய்கிறார் சொல்லும் போது நேரடியாக உட்பட்டது சார். நான் வந்து மயிலாடு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி, நீங்க வந்து ஒரு ஊழல்வாதி, அவர் கிரானைட்ல காசு வாங்கினாரு, தம்பிக்கு தீர்ப்பு சொன்னாரு, நான் மயிலாடு நான் தெய்வம் போல பார்க்கக்கூடிய நீதிபதியை நிச்சயமாக அது எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, யாருமே நாங்கள் சமூகத்திலிருந்து வந்தவர்கள் தான், நாங்கள் மட்டும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சாமானிய மனிதர், அதாவது உணர்வுகளுக்கு ஆட்படக்கூடிய மனிதர்கள் இருக்கிறான்னு சொன்னாங்க. காசு வாங்குற அர்த்தம் கிடையாது. நாங்கள் மதுரை வழக்கறிஞர்கள் சொல்லிட்டதுனாலேயே அவங்க குற்றச்சாட்டு உட்காக்கப்பட்டிருக்காங்களே தவிர குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்கப்படவில்லை. எங்க ஊர் எங்க ஊரா நம்ம எப்படி பேசுறோம்? ஒரு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை விமர்சித்தால் கண்டெம்ட் கிடையாது. தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கான உள்நோக்கத்தை ஏற்படுத்தினால் கண்டெம்ட். இதான் நம்ம பாக்குறோம். ஒரு நீதிபதி மேல் நீ வந்து காசு வாங்கி செஞ்சுட்ட, இல்லாட்டி உனக்கு வேண்டப்பட்டதா செஞ்சுட்டா கண்டெம்ட் வந்துருது. இந்த தீர்ப்பின் முறையில் கண்டெம்ட் வரப்படுறது என்னுடைய பார்வை நிக்குது. ஆனா அந்த மதுரை வழக்கறிஞர்கள் பெயரை சொல்லி முறையீடு சொல்லி அவர் அடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன சொல்ல தயக்கமா இருக்கு. எனக்கு அவ்வளவு அதுக்காக சொல்றாங்க. இது கண்டெம்ட் கிடையாதா? விசாரணைக்கு உட்பட்டது கிடையாதா? அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஏற்கனவே வந்து இந்த ஹெல்மெட் விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் சார்பாக இவர்கள் போராடிய பொழுது அது வந்து நீதிமன்றம் வந்து அவமதி வழக்காக எடுத்து நிலுவையில் இருக்கிறது, விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க உங்க நீதித்துறையில் இருக்க இயங்குகின்ற சில நீதியரசர் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிறது, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை குறித்து விசாரணை பண்ணுங்க. நாங்க சொல்றது வந்து தவறாக இருந்தால் அதுக்கும் நீங்க கண்டெம்ட் எடுங்க அப்படின்னு தலைமை நீதியரசர் நோக்கி தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டு இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு என்றே சட்டத்தின் அடிப்படையிலேயே ஒரு வழிமுறை இருக்கிறது. பால் கனகராஜுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக ஒரு நீதிபதி பதவி விலக முடியாது.
நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னா அதுக்கு இம்பீச்மெண்ட் ஒரு வழி இருக்கு. நீங்க போங்க பாராளுமன்ற புகார் விடுங்க, 80 எம்பியோட கையெழுத்து வாங்க, சொல்லுங்க ஒரு பதவி நீக்கம் பண்ணுங்க. அப்படி நீதிபதிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், நீதிபதிகள் பதவி விலகி இருக்கிறார்கள். அப்படி இல்லாம நான் ஒரு அரசியல்வாதி போல நானும் பத்திரிகையில் அறிக்கை விடுவேன், இணையதளங்கள் எழுதுவேன் சொன்னா இது நீதிமன்றத்தை எனக்கு தெரியாத சட்டம், உங்களுக்கு தெரியும் சட்டம். ஒரு நீதிபதி குற்றச்சாட்டு இம்பீச்மெண்ட் கொண்டாங்க, சட்டத்தின்படி செய்யுங்க. அதை விட்டுட்டு ஸ்பான்டேனியஸ் கமெண்ட். ரெண்டாவது வந்து இது வந்து மதுரை வழக்கறிஞர்கள் பண்ணதுதான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுதுகிறார்கள். அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுகிறது. நீதிமன்ற அவப்பதிப்பு வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்த தலைமை நீதிபதி அதை வந்து தவிர்க்கும் விதமாக, அதை எதிர்க்கும் விதமாக அவர்கள் சொல்வதெல்லாம் எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது, இப்படி ஒரு சில குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இது வந்து விசாரணைக்கு உட்படுத்த ஆதாரம் இருக்கு. நீங்களே ஒரு ஆதாரம் வைக்கிறீங்க சார். ஒரு 3 நீதிபதி மேல உங்களுக்கு வந்து ஒரு வலுவான ஆதாரம் கிடைக்குது. 3 முறையில் ஈடுபட்டிருக்காங்க. பால் கனகராஜ் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் என்ன செய்யணும்? குற்றச்சாட்டு விளைவு சொல்லுமா? அது எதிர்த்தரப்பு வழக்கறிஞரா? அவர் மீதான குற்றச்சாட்டை நீங்கள் முன்னெடுத்து சொல்வதற்கு சட்டம் வழிகாட்டி இருக்கிறது. நீங்கள் இந்த சட்டத்தை நம்புவர்கள், சட்டத்தை எங்களை நம்ப செய்கிறவர்கள். அதே மாதிரி சட்டத்தின் பக்கம் போகாம மதுரை வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்கள் சொல்வது சட்டத்திற்கு உட்பட்ட சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அவமதிப்பு வழக்காக நீங்கள் கருதினால் தாராளமாக நடவடிக்கை எடுத்துக் கொடுங்க தான் அவங்க பதிவு செய்யறாங்க. அதாவது தண்டனைக்கு நாங்கள் தயார் என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் நீங்க கேட்கறது என்னன்னாக்கா, நீதிபதியினுடைய தீர்ப்பை வந்து விமர்சிக்கலாம், ஆனால் உள்நோக்கம் வைத்து விமர்சிக்க கூடாது என்பதுதான் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா? இவர்கள் வந்து நேரடியாவே குற்றச்சாட்டு சொல்றாங்களே, அப்ப அவங்களை வந்து நீங்க கேட்க மாட்டீங்கன்னா கண்டிப்பா அது கேட்பாங்க. அதுக்கு இவங்க தயார். அந்த விவாதத்துல வந்து நிச்சயமா கேட்பாங்க. அதனால வந்து இப்ப வைரமுத்து சொன்ன குற்றச்சாட்டுன்றதுனால அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு தர்மராஜோ, திரு ஏ கே ராமசாமி அவங்க வந்து உயர்நீதிமன்றம் சொல்லும்போது இந்த கேஸ மதுரையில் வச்சு விசாரிங்க, எங்க சங்கத்தை எங்க ஜுடிஷியல் வச்சு விசாரிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நீதிபதிகளை ஒரு மறைமுகமான நெருக்கடிக்கு உள்ளாக்குற மாதிரி. அவங்க கேட்கறது மதுரையில சம்பவம் நடக்குது, மதுரையில எஃப்ஐஆர் போடுறாங்க, மதுரையில அவமதி பண்றாங்க, மதுரையில எல்லா நீதிமன்ற அவமதி வழக்கு எடுக்க போடும்போது இந்த வழக்கையும் எடுக்கல அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு, கேட்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர கொடுக்கலாமா வேணாமா, அங்க கொண்டு போய் விசாரிச்சா சேஃப்டியா இல்ல மத்த ஆங்கிள் அவங்க பாக்குறதுக்கு உண்டான மதுரை வழக்கறிஞர் தீர்மானத்தை கண்டித்து எடுத்துதான் இங்க வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டுள்ளது. அது மதுரை வழக்கறிஞர் சங்கம் இருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய அந்த வளாகத்திலேயே இந்த வழக்கு விசாரிக்கப்படலாம். ஏன்னா அது வந்து இங்கதான் விசாரிக்கணும் அவசியம். உங்களுக்கு தெரியும் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது மதுரை, அதுக்காக தான் மதுரையில ஒரு ஹைகோர்ட் பெஞ்சே கொண்டு வரப்படுது. ஆனா அது வந்து சாமானியர்களுக்கு. மதுரையில இருந்தாலும் கூட அது ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் தான், சென்னை உயர்நீதிமன்றம் தான். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அது அங்க லொகேட் ஆயிருக்கனாலே மதுரை உயர்நீதிமன்றம். செப்பரேட் ஹைகோர்ட். அது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை. அப்ப சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது ஒரு அவதூறு வழக்கு தொடரும் போது சுமோட்டமா எடுக்கிறதுக்கான அதிகாரம் உரிமை அவர்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் சென்னையில மட்டும் அக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பக்கூடிய அதிகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு. அப்ப மத்திய சொல்லிட்டு நான் வரேன், மத்திய சொல்லிட்டு சார் நாங்க டெல்லியில இருக்கிறோம், நீங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்க. இந்த அவமதிப்பாக நீங்கள் எடுப்பது நாங்கள் மதுரை வழக்கறிஞர் சங்கத்திலே நடந்த கூட்டத்திலே நாங்கள் போட்ட தீர்மானத்தை நீங்க அவமதிப்பின் கோர்ட் அவமதிப்பின் கருதுறீங்க. அப்படி கருதுவதாக இருந்தால் ஏன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே 2 நீதிபதிகள் விசாரிக்க கூடாது? இப்ப தலைமை நீதிபதியே தாமாக சுமோட்டோ வழக்கு எடுத்து அவர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அவர் மதுரையில் நானே விசாரிக்கிறேன், அதனால இங்க வந்து விசாரிக்கலாம். அவர் வேற ஒரு நீதிமன்ற நீதிபதிகள் நீதியரசர்கள் தமிழ்வாணன் என்ற சிட்டி செல்வம் ஆகியோர் அடங்கிய பெஞ்சுக்கு அவர் அனுப்புறார். அப்படி அனுப்பும்போது ஏன் அது மதுரையில் இருக்கக்கூடிய 2 பெஞ்சுகள் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அங்கே அனுப்பலாம். எங்க எங்க வழக்கு விசாரிக்கப்படணும், யார் யார்ட்ட வழக்கு விசாரிக்கப்படணும், எந்த நீ ஒரே ஒரு விஷயத்தில் நீங்க அந்த விஷயத்தில் தப்பு பண்ணீங்க. அவர் கேட்கிறது மதுரையில் 2 பெஞ்சுகள் விசாரிக்க நீதிபதிகள் உட்காரக்கூடிய அந்த நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு இங்க கன்னியாகுமரி இது வந்து நீதிமன்றம் சார்ந்த விஷயம், நீதித்துறைக்குள்ள நடக்கிற விஷயம். வழக்கறிஞர்கள் நீதித்துறைக்குள்ள உள்ளவங்க தான், காவல்துறை நீதித்துறைக்குள்ள உள்ளவங்க தான், நீதிபதி நீதித்துறைக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி. அப்ப உண்மையிலேயே நீங்க வந்து நீதிபதிகளுக்கே நாங்க சட்டத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவங்க. அப்ப இல்லங்க இந்த மாதிரி வேற விஷயம் இருக்குன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக அந்த வாதாட வழக்கு நடக்கும்போது இன்னும் மேல தெளிவான புரிதல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க விசாரிக்கிறாங்க. இதற்கு ஏன் ஏரியா கொண்டு வர சொல்ல நியாயம் புரியாது. கொண்டு வாங்க அவங்க அப்படி கேட்கவே இல்லை. ஏன்னா மதுரையில் உயர்நீதிமன்ற கிளையில் இதற்கு முன்னால் தாமாக எடுக்கப்பட்ட சுமோட்டோ கண்ட்ரோல் வழக்குகள் விசாரிக்கப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையில் தான் ஏன் மதுரை நீதிமன்றம் மதுரை அசோசியேஷனுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறது யாரு? மதுரையில் இருக்க ரிஜிஸ்ட்ரார் தான்.
அவர் தான் நீங்க ஆபீஸ வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. ஏன் சென்னையில இருக்க ரிஜிஸ்டாரா கொடுத்தாரு நோட்டீஸ்? மதுரையில இருக்க ரிஜிஸ்டார் தான் கொடுத்தாரு. அப்படிங்கும்போது சுமோட்டோ கண்டெம்டையும் ஏன் நீங்க வந்து மதுரையில விசாரிக்க கூடாது, ஏன் சென்னையில விசாரிக்கிறீங்கன்னு அவங்க கேட்கறாங்க. இதுல எந்த விதமான ஒரு அவர்கள் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. வரமாட்டோம்னு சொல்லி கேட்கல, வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர்களுடைய பதிவு பண்ணிட்டு அதன் பிறகு வந்து ஏன் இதை வந்து அங்க விசாரிக்க கூடாது? காரணம் வந்து இரண்டாவது ஆஜரார் அந்த கே ராமசாமி அவர்களுக்கு வந்து உடல்நலம் சரியில்லை, தர்மராஜ் அவர்கள் வந்து முதியவர் வயதானவர், அதனால அங்க வைத்துக்கலாம்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். கொடுக்கிறது கொடுக்காது நியாயமானது. பல வழக்குகள் மதுரைக்கு மாற்றம் செய்திருக்காங்க. ஒரு சிறிய அது ஜூரிஸ்டிக்ஷன் தொடர்பானது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் வாங்கியிருக்கோம். ஏதோ வைரமுத்துவும் ரஜினிகாந்தும் வழக்கறிஞர் மட்டும்தான் இது போன்ற குற்றச்சாட்டுகள் நீதிபதி மீது வைக்கிறார்களா? சென்னை உயர்நீதிமன்றம் எல்லோரும் கண்கூடாக பார்த்த விஷயம். சக நீதிபதி மீது இன்னொரு நீதிபதியை கூட பகிரங்கமான புகார்களை வைத்தார், ஊடகங்களுக்கு எல்லாம் கொடுத்தார். இப்படி நீதித்துறை மீதான புகார்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. உண்மையிலே நடப்பது என்ன? இதற்கு இம்பீச்மெண்ட் மட்டும்தான் ஒரே வழியா? மாற்று வழி ஏதேனும் நீதிபதிகள் மீதான விசாரணைக்கு நீதிபதிகளுடைய சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட செயல்பாடு என்பதை நிரூபிப்பதற்கான மாற்று மெக்கானிசம் ஏதேனும் இருக்கிறதா? விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு மீண்டும் ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. நீதித்துறை பற்றி ரஜினி உள்ளிட்டவர்களுடைய விமர்சன பார்வை நிதர்சனமா அல்லது மிகப்படுத்தலாம் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் வழக்கறிஞர் திரு முத்துராமலிங்க அவர்களை கேட்க விரும்புகிறேன். திரு ரஜினிகாந்தோட இந்த கருத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி சொல்றாரு. இது வந்து ஒரு ரொம்ப பொருத்தமான ஒரு பேச்சு. எல்லார் மனதிலும் இந்த சந்தேகம் இருந்திருக்கூடிய நிலைமையில அவர் வந்து ரொம்ப சரியான விஷயங்கள் பயன்படுத்தினாரு. இது வந்து ஒரு இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ப தீர்ப்புகள் மாறும் அப்படிங்கிற நிலைமை உருவாயிருச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய பேசியிருப்பது ஒரு சரியான விஷயம் தான் சொல்றாரு. அந்த இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ப தீர்ப்புகள் மாறுங்கிற எதை சொல்லுது நினைக்கிறீங்க? இன்றைய நிலைமையில வந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்புகள் கீழ் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றத்திலே குறுகிய காலகட்டத்திலே விசாரிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறிய ஒரு தீர்ப்பு வழக்கு நடந்துள்ளது. அது வந்து நம்ம நாட்டில் எந்த வழக்கிலையும் நடைபெறாத ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். அது எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு 2G கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டே நான் சூப்பர்வைஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? குஜராத் ரியாட் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டே ஒரு குழுவை அமைச்சு ராகவன் தலைமையில சிபிஐ முன்னாள் இயக்குநர் தலைமையில போய் நீங்க விசாரிச்சு சொன்னாங்க. நரேந்திர மோடி போய் 48 மணி நேரம் போய் நின்று சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி நீதிமன்றம் ஒரு இணையான ஒரு பேரலான ஒரு விசாரணையான, இன்னும் சொல்ல போனா கிரிக்கெட்ல ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு தனியா ஒரு கமிஷனை கொண்டு வந்து முட்கல் கமிட்டி விசாரணை, அதுக்கு பிறகு போய் தண்டனை கொடுக்கிற ஒரு நீதிமன்றம் சொல்லிச்சு. இந்த மாதிரி நிறைய முன்னுதாரணங்களை பார்த்திருக்கோமே. முன்னுதாரணங்கள் இல்லாத முன்னுதாரணங்களை நீதிமன்றங்கள் ஏற்படுத்துவது ஒரு வளமையான விஷயமா இருக்கு. நீங்க வந்து இப்ப நீங்க ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்கு குறிப்பிட்டு நினைக்கிறேன். அது வந்து என்ன ஒரு பெரிய புதுசு என்ன இருக்கு? தேதியை குறிப்பிட்டது 100 மணி நடந்திருக்கு. இல்ல சல்மான் கான் அவருடைய வழக்கு எடுத்தாலும் கூட இன்றைக்கு ஹரீஷ் சால்வே அவர்கள் ஆஜராகி இன்றைக்கு உத்தரவு வழக்கின் உத்தரவு தீர்ப்பின் நகல் கிடைக்காமலே வந்து அவருக்கு ஜாமீன் எடுக்கப்பட்டது. அது மாதிரி எத்தனை பேருக்கு இன்னைக்கு நீதி கிடைச்சதும் மக்கள் கேட்கிற கேள்வி எழுகிறது. இதையெல்லாம் மனதில் ஒரு முத்துராமலிங்க ஆஜராகிறதுக்கும் துளசியும் ஜெத்மலானி ஆஜராகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது இயல்புல விஷயம். சட்டத்தில் உங்களுடைய அனுபவத்தை நீதிபதிகள் பார்க்கிறாங்க. பால்கனா அவர் சொன்னாரு, தலைவர் போய் வந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. பால்கனா வந்தாலும் நிச்சயமா நீதிபதிக்கு அச்சம் இல்லாத அளவு கூடுதல் கவனம் இருக்கும். இங்கேதான் வந்து அந்த ஐயப்பாடு எழுகிறது. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் நீதித்துறையில் நீதிபதி சிவப்பா அவர்கள் இங்கே இருக்கும் பொழுது அங்கே முத்துராமலிங்கம் ஆஜரானாலும் ஒண்ணுதான், இந்த ராஜசேகர் ஆஜரானாலும் ஒண்ணுதான், பால்கனராஜ் ஆஜரானாலும் நான் சொல்ற நல்ல கவனமான வார்த்தை. தீர்ப்புகள் மாறாது, கூடுதல் கவனம் நிச்சயமா. சார் நீங்களும் லாயர் தான் சார், ராம்ஜெத் லாயர் தான் சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம் சார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் 65 வருஷம் சார். அவர் இது மாதிரி பல தலைமை நீதிகளை பார்த்திருப்பார் சார். அப்ப வந்து வரும்போது இவருக்கு நிறைய சட்டம் தெரியும். அவர் வந்து அரசியல் சாசனத்தை பத்தி பேசக்கூடியவங்கனால அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்ப்பாங்க. அவ்வளவுதான். நீங்க சொல்ல என்ன பாயிண்ட்? அதுக்காக அவர் சாதமா ராம்ஜெத் ஆஜராகி தமிழ்நாட்டில் தோத்த கேஸ் 1000 இருக்கு. அவர் வந்தா நம்ம சாதனை கொடுத்துறாங்க கிடையாது. 100 கேஸ் அவர் வந்து தோத்துருக்கு. அது ஒரு மேட்டர் கிடையாது. இதே ஜெயலலிதா வழக்கிலே அவரால் ஜாமீன் வாங்கி தர முடியல. அது ஒரு மேட்டர் இல்ல. நான் சொல்றது ஒரு மூத்த வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் தானே சொல்றோம். சீனியர் அட்வொகேட் சொல்றோம். நீங்களே வந்து உச்சநீதிமன்றம் சீனியர் கவுன்சில் நீங்க வைக்கிறீங்கல்ல. மூத்த நீதிபதிகள் ஒரு அனுபவத்தோட செயல்பட முடியும். அவ்வளவு. அதுக்கு எப்படி நீங்க பாக்குறீங்க? அனுபவங்கள் சட்டத்தினுடைய விளக்கங்களை எடுத்துக் கொடுப்பதற்கும் சட்டத்துறையினுடைய நுணுக்கங்களை எடுத்துக் கொடுப்பதற்கும் ஒரு நீதிபதி ஒரு தேதி குறித்து வழக்கு விசாரிங்கன்னு சொல்லிட்டாருனால நீங்க சந்தேகப்பாடு எப்படி வைக்க முடியும்? அதுதான் நான் சொன்னேன். இதுக்கு வந்து 100 முன்னுதாரணங்கள் நான் சொல்லியிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சட்டம் இருக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த அதிகமான விஷயங்கள் தெரியும். இல்ல அது தவறு என்று எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு முக்கியமானவருடைய வழக்கு என்பதற்காகவே வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி எடுத்து சொன்னார் என்பது மட்டும்தான் வந்து அதில் நிதர்சனமான உண்மை.
இது இன்னைக்கு மத்த யாருடைய வழக்காக இருந்தாலும் அவ்வளவு எளிதிலே வந்து இந்த தீர்ப்பு வந்து அப்பீல் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டாது என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைவர் அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிரட்டல் கொடுத்தாருங்கிற கேஸுக்கா போய் மதுரை கையெழுத்து போட்டு சொல்லிட்டாங்க சார். ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் சார், சென்ட்ரல் மினிஸ்டர் சார், அவருக்கு வந்து வழக்கு வந்து சாதாரண மனிதர் மாதிரி நடந்துச்சா விஐபி மாதிரி நடந்துச்சா? ஒவ்வொரு வழக்கும் அதனுடைய தன்மையை பார்த்து சொல்லாம ஆள் பார்த்து அவருடைய வழக்கிலையும் அந்த புகாரின் மீது அந்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி நிச்சயமாக அந்த புகாருக்கு அவர் கண்டிஷன் போட்டு இம்போஸ் பண்ணி அவர் ஜாமீன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவசியமா இல்லையா? நீங்க எப்படி சத்தியமா இருக்கீங்க? 2.5 லட்சம் பேரு இந்தியாவுல விசாரணை கைதிகளாவே உள்ள இருக்கிறான் ஜெயில. கேட்க நாதி இல்லாம பெயில் எடுக்க நாதி இல்லாம விசாரணை தண்டனை கைதிகளா 2 லட்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய தனி மனித உரிமை உங்களுக்கு தோண வரல. நீங்க வந்து ஜெயலலிதா வந்து ஏன் தேதி குறிச்சாங்க, இளங்கோவனுக்கு ஏன் வந்து பெயில் கொடுத்தாங்க, இதெல்லாம் நீங்க தீர்மானிப்பீங்க. அப்ப நீதிமன்றம் எதுக்கு சார்? நீதிபதி எதுக்கு சார்? நீதிமன்றங்கள் வந்து இந்த மாதிரி பாரபட்சம் நீங்க சொன்னீங்களா, பாரபட்சம் 2 லட்சம் பேர் இன்னைக்கு சிறையில வந்து வாடிக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுடைய வழக்குகளை எடுத்து விசாரிப்பதற்கு இன்றைக்கு என்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க? நீங்க தானே முதல்ல ஆரம்பிச்ச போது சொன்னீங்க 18 நீதிபதி இருக்கிற 11 நீதிபதி தான் உட்கார்ந்து நீதிமன்றத்தில் ஆள் இல்ல. நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் நீதிபதி ஒரு வழக்கு வந்து வாய்தா வாங்குறதுக்கும் தள்ளி போறதுக்கும் நீதிபதி மட்டும் தான் காரணமா? நீங்க ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, பின்னாடி அவர் வந்து எனக்கு ஒரு 10 நாள் வாய்தா கொடுங்க பாரு, அப்ப அவரே மதிச்சான ஆகணும், அவருடைய வாய்ப்பு கொடுத்தானோ? இல்ல நீங்க சொல்றது நீதித்துறையில வந்து வெளிப்படையா செயல்படணும் அப்படிங்கறத மட்டும்தான் வலியுறுத்தி நாங்க வந்து சொல்றோம். திரும்ப வெளிப்படையா எங்க செயல்படணும் நீங்க சொல்ல மாட்டீங்க. குறைந்தபட்சம் மதுரை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வந்து உண்மையோ பொய்யோ அவர் வந்து வெளிப்படையா பேசவா செய்யறாங்க. முத்துராமலிங்கம் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. வெளிப்படுத்த வேணும், வெளிப்பட எங்க இல்ல மதுரை வழக்கறிஞர்கள் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டியது தலைமை நீதிபதியினுடைய ஒரு அவருடைய வரம்புக்கு உட்பட்டது. அவர் நிச்சயமாக அதை கண்டிப்பாக முத்துராமலிங்கம் ஒரு நீதிபதி மீதான குற்றச்சாட்டு உண்மை வந்துருந்து வச்சுக்கோங்க, தலைமை நீதி என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு இன்னோஸ் ப்ரொசீஜர்னு சுப்ரீம் கோர்ட்ல வந்து வரையறுத்திருக்காங்க. இன்னோஸ் ப்ரொசீஜர் என்ன செய்ய முடியும்? நீதிபதி கர்ணன் அவர்கள் சக நீதிபதி மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சார், ஓய்வு பெற்றே போயிட்டார். தொடர்ந்து பகிரங்கமா வச்சார், ஊடகங்களுக்கு கொடுத்தார். என்ன பண்ண முடிஞ்சது, என்ன பண்ண முடியும்? அவங்க நம்மகிட்ட வந்து லிமிடேஷன்ஸ் இல்ல, அதுக்கான வரையறையே இல்லங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இல்லை, நீதியரசர் திரு கர்ணன் அவர்கள் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவருடைய கூற்றுப்படி அவர் ஆதாரம் வைத்துதான் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நான் சொல்கிறேன் என்றால் தலைமை நீதிபதி அவர்கள் அந்த குற்றச்சாட்டை ஏன் உச்சநீதிமன்றத்தினுடைய இன்னோஸ் கமிட்டிக்கு இதுவரை அனுப்பவில்லை? சார் அனுப்பி என்ன பண்ணிருக்க முடியும்? நீங்க ப்ரொசீஜர் இருக்கு, நீக்க முடியுமா? உச்சநீதிமன்றத்திலே இன்றைக்கு இன்னோஸ் ப்ரொசீஜர் படி ஒரு நீதிபதி மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் இன்னொரு மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியின் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். அந்த கமிட்டி அந்த புகாரை விசாரித்து தேவைப்பட்டால் அந்த நீதிபதியை விசாரித்து அறிக்கை கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த அறிக்கையிலே அந்த நீதிபதி மீது என்ன விதமான நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்கான ஒரு ஆராய்ந்து என்ன விதமான நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க சொல்லுங்களேன். என்று சொன்னால் இறுதியாக அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கிறதா? பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். பாராளுமன்றம் நீங்களே அனுப்பலாமே சார். அவங்க என்ன சார் அனுப்புறது? பாராளுமன்றத்துக்கு யார் அனுப்ப முடியும்? உச்சநீதிமன்றம் தான் அனுப்ப முடியும். பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாராளுமன்றத்துடைய உறுப்பினர்கள் 120 பேர் சேர்ந்து அவங்க வந்து எடுக்கலாம். அவங்க ஒரு மோஷனா கொண்டு வரலாம். இதுதான் நடைமுறையில சாத்தியம். இதுக்கு முன்னால வந்து எல்லாருமே நினைச்சோன்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சு பார்லிமெண்ட் அனுப்பிச்சு இந்த நீதிபதி நீக்கு அந்த நீதிபதி நீக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது சொத்து குவிப்பு வழக்கு பத்தி குறிப்பிட்டு பேசினப்ப வந்து மக்கள் மத்தியில நீதிபதிகள் குறித்த அபிப்பிராயத்துல இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி வந்து தண்டனை கொடுக்கிறாரு, இன்னொரு நீதிபதி வந்து எதுவுமே இல்ல, கூட்டல் கழித்தல் கணக்குல கூட ஏதோ பிள்ளைகள் எல்லாம் வந்து சுட்டிக்காட்டப்பட்டது, விடுதலை செஞ்சுட்டாரு. இப்போ மூன்றாவது இன்னொரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது. இப்ப இந்த மாதிரி தீர்ப்புகள் மாறி மாறி வரும்பொழுது இப்ப வந்து மக்கள் மத்தியில் அடிப்படையில் ஒரு குழப்பம் நிகழ்வுகளை ஒரு நிமிஷம் ஒரு நீதிபதி விடுதலை செய்கிறார், மூன்றாவது கொடுத்த ஏதாவது ஒரு நீதிபதி கண்டிப்பாக தவறாக சொல்றேன். மும்பை உயர்நீதிமன்ற தொடர் தாக்குதல் வழக்குல 13 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது.
உச்சநீதிமன்றம் 12 பேருடைய மரண தண்டனை நீக்கிவிட்டு ஒரே ஒருத்தர் தான் மரண தண்டனை கொடுத்தது. அப்ப 13 பேருக்கு மரண தண்டனை கொடுத்த மும்பை உயர்நீதிமன்றம் தவறான நீதிமன்றமா? ராஜீவ் கொலை வழக்குல 26 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது சிறப்பு நீதிமன்றம். அதன் பிறகு 4 பேருக்கு மாற்றப்பட்டது. அப்ப 26 பேருக்கு மரண தண்டனை உள்ளாக்குன அந்த புலா நீதிமன்ற நீதிபதி வந்து தவறானவரா? ஒரு வழக்கு சரியானவர் சொல்ற விவாதத்துக்கு வரல. என்னதான் தீர்வு? நான் பேசுறது நீங்க குறிக்கல. நீங்க பேசக்கூடாது மற்றவர்கள் பேசுறப்ப. அப்போ இப்ப வந்து மக்கள் மத்தியில் அடிப்படை ஒரு கேள்வி எழுதுறது, யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக, ஏன்னா இது சொத்து குவிப்பு வழக்கு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் ஆனது. இப்போ கண்டிப்பாக 2 நீதிபதிகள் யாராவது ஒருவர் தவறை சேர்த்துதான் வேணும். அப்ப என்னதான் தீர்ப்பு? சட்டம் படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன், தெரியல எனக்கு. நீங்க சட்டம் படிக்கலையா? நான் சட்டம் படிக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, சட்டம் வந்து ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கு யாருக்குமே மாற்றமே கிடையாது. ஆளாளுக்கு வந்து 420 320 302 என்னென்னலாம் இருந்தாலும் அந்த சட்டம் வந்து அப்படிதான் இருக்கு. ஆனால் அதை சர்க்கம்ஸ்டன்சஸ் உட்பட இருக்கக்கூடிய சாட்சியங்கள் உட்பட சந்தர்ப்பங்கள் உட்பட தவறான மனிதர்கள் 100 பேர் விடுவிக்கப்பட்டாலும் ஒரு சபரா சரியான நபரோட தண்டனைக்கு உள்ளாயிடக்கூடாது, நல்ல நபரோட தண்டனைக்கு உள்ளாயிடக்கூடாது பாக்குறாங்க. நீதிபதிகளுடைய பார்வைக்கு உட்பட்டு நீதி மாறுகிறது என்பது இயல்பான பார்வை. இதுல வந்து புள்ளி விவரங்களே தப்பா இருக்கிறப்ப இது குறித்து உண்மையில் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுமோட்டோவா எடுங்கன்னு கூட திருப்பி போட்டு பண்ணலாம். பார்வை சம்பந்தப்பட்டது இல்ல, புள்ளி விவரம் சம்பந்தப்பட்டது. உதாரணம் சொன்னேன். வைரமுத்து அவர்களுடைய பேச்சில இருந்து ஆரம்பிச்சது. அவர் ஒரு பாமரனா ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு, இந்த மாதிரி 6 மாசத்துக்குள்ள நீதிபதிகள் வந்து கெட்டு போறாங்க அப்படின்னு. இது வந்து ஜெனரல் கமெண்ட். அதான் இவங்க எல்லாரும் சொல்றாங்க. பாமரர்களா இருந்து என்ன பாக்குறாங்கன்னாக்கா, கீழே ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, அதுக்கு மேல ஒரு மாத்தி கொடுக்குது, அதுக்கு மேல போற நீதிமன்றம் மாத்தி கொடுக்குதுன்னு. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வழக்கிலே எடுத்துக்குவோம். முத்துராமலிங்கம் அவர்கள் சொன்னார்கள் வந்து உச்சநீதிமன்றம் வந்து காலக்கெடு வந்து நிர்ணயித்தது தவறு, அந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணலையேன்னு சொன்னார். அது வந்து அப்படி பார்க்க கூடாது. ஏன்னா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்பொழுது இந்த வழக்கு முடிகிறது. அப்ப அந்த முதலமைச்சர் பதவி வந்து உடனடியாக வேறொரு நபர் வந்து தாங்கி பிடித்துக் கொண்டிருக்காரு. அப்ப இவங்க வந்து வரணுமா வேணாமா அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்சி இருக்காது. அதனால அவங்க வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. இல்ல அப்படிப்பட்ட இம்யூனிட்டி வந்து சட்டம் இம்யூனிட்டி கிடையாது. நான் அதை சொல்ல வரல. ஒரு தேவைகள் இருக்கிறது. நான் சொன்னேன் 2.5 லட்சம் பேர் ஜெயில இருக்காங்க, விசாரணைக்கு எதிராக இருக்கான்னு சொன்னீங்களா? அவன் வெளியே வந்து அவன் இன்னும் உருப்படியான விஷயங்கள் வச்சு நாளைக்கு நமக்கு முதலமைச்சர் ஆவான், நாளைக்கு ஒரு பிரதமர் ஆவான், நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சார்பாக இதுவரை யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. தாக்கல் செய்திருந்தால் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அது வந்து சரியாக பரிசீலித்திருக்கும். இவர்கள் சார்பாக மனு தாக்கல் செய்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு சிலருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சொன்னாக்கா அவங்க வந்து ஒரு உற்று நோக்குகின்ற ஒரு சூழல் சுப்ரீம் கோர்ட்ல அதே மாதிரி ஒரு மூத்த வழக்கில் வைக்கும் பொழுது நீதி அரசர்கள் பாக்குறாங்க இது தேவையா தேவையில்லைன்றாங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும் மக்களுக்கு, இந்த வந்து கீழ்கோட்டை கொடுத்த நீதிமன்றம் வந்து கொடுத்தது வந்து சரியா தவறா, இல்ல வந்து ஹைகோர்ட் கொடுத்தது சரியா தவறா, இது தெரியணுமா வேணாமா? அப்ப சீக்கிரமா போடுறது என்ன தப்பு இருக்கு? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த கணக்கு பார்த்தது ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருதுனாக்கா, எல்லாரும் வந்து சட்டத்தை தான் வந்து ஒரு கேஸ்ல வந்து அமல்படுத்துறாங்க. அந்த அமல்படுத்தும் போது குன்ஹா வந்து அமல்படுத்திருக்கிறாரு, இவர் வந்து அமல்படுத்திருக்காரு குமாரசாமி. அது எல்லாமே என்ன பேஸ்லனாக்கா எல்லாமே கால்குலேஷன்ஸ் தான். ஏன்னா வருமானத்துக்கு அதிகமான ஒரு சொத்து சேர்த்து மட்டும் மாறத்தான் செய்யும். ஆனா இது வந்து ஊழலோ லஞ்சமோ உண்டான வழக்கு கிடையாது. அது நான் வந்து டிராப் கேசஸ். இதெல்லாம் இப்படிதான் எப்படிங்க டிராப் பண்ணது, ஒரு எவிடன்ஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஆதாரம் நிரூபிச்சிருக்காங்க. உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை இந்த பிரச்சனையில நீதிமன்றம் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள நேரம் இதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீதிமன்றம் இருக்கிற துறையில ஆக சிறந்த துறையாக செயல்படுன்னு ஆர்வம் நினைக்கிறீங்களா? இல்ல, நீதித்துறை கண்டிப்பாக இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணம் இது. ஏனென்று சொன்னால் நீதித்துறை திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூறியதைப் போல நீதித்துறை சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே இன்று இந்த ஜனநாயக நாட்டிலே அடிப்படை சாதாரண ஏழை மக்களுடைய அடிப்படை உரிமை காக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் நீதித்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொரு குடிமகனும் எதிர்பார்ப்பது என்பது அவர்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்து. ராஷன், நீதித்துறை மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் we are humans. நம்ம மனுஷனா பிறக்கும் போது தவறுகள் அங்க நடக்கதான் செய்யும். அதுக்காக எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்க முடியாது. பர்ஃபெக்டா இருந்தா நம்ம கடவுளா மாறிடுவோம், கடவுளின் அவதாரமா மாறிடுவோம். சோ ஹியூமன் பீயிங்ஸ் மிஸ்டேக் பண்ணதான், they are prone to commit mistake. அதுதான் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாரு அந்த அதே ஃபங்க்ஷன்ல, ஜஸ்டிஸ் கைலாசம் ஃபங்க்ஷன்ல, we are also human beings ன்னு சொல்றாரு. மிஸ்டேக்ஸ் அண்ட் எரர்ஸ் ஆர் கமிட்டட். அதை வந்து ரெக்டிஃபை பண்றது, அந்த மாதிரி குன்னா பண்ணது ஒரு தவறா இருக்கலாம்,
மேல குமாரசாமி அவர்கள், நீதிபதி குமாரசாமி தவறை ரெக்டிஃபை பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஆடிட்டர்ஸ் வச்சு 10% வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல 10% இஸ் அலோவ். அதனால கால்குலேஷன்ஸ் வந்து தவறுன்னு சொல்லி அவர் தீர்ப்பு, அந்த தீர்ப்பும் சரியான கீழ் நீதிமன்றத்தில் இருக்க தீர்ப்பு. அதாவது பணபலம் உள்ளவர்களுக்கும் அரசியல் பின்பலம் உள்ளவர்களுக்கும் நீதிமன்றம் வந்து ஒரு சொர்க்கம், எதுவும் இல்லாத ஏழை மக்களுக்கு சாமானிய மக்களுடைய பார்வையில் திரு செந்தில் ஆர்வம் சொல்லக்கூடிய தகவல் சரியா இருக்கலாம். ஆனால் சட்டம் என்பது சாமானிய மனிதர்களுக்கான புரிந்து கொள்ளக்கூடிய சுலபமான விஷயம் இல்லை. அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக வேறு நீதிமன்றங்கள் வேறு தீர்ப்புகள் வருமான மாறுபட்ட தீர்ப்புகள் வருகின்றன என்பதனாலே நீதிபதிகள் மீது நிச்சயமாக சந்தேகம் எழுப்பிட முடியாது. திரு எம் ஆர் ராதா ஒரு முறை நகைச்சுவையாக சொன்னது போல சொல்வார்கள், வழக்கறிஞர்களாக இருக்கும்போது 1000 போய் சொல்கிறார்கள், அவர்கள் நீதியாக மாறிவிட்டார்கள், மயிலாடு என்று சொல்கிறார்கள், அவர்களை கடவுள் என்று சொன்னால் எப்படி ஏற்க முடியும் என்று சொன்னார். நிச்சயமாக நீதிபதிகள் இந்த சமுதாயத்தில் வந்தவர்கள் தான். ஆனாலும் கூட வழக்கறிஞர்களாக இருந்தபோது இருந்த அதே பார்வை நீதிபதிகளாக இருக்கும்போது இருக்கு சொல்ல முடியாது. நீதிபதிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளால், எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக சரி, ஊடகமாக இருந்தாலும் சரி, சாமானிய மக்கள் எந்த துறையாக இருந்தாலும் இருக்கக்கூடிய துறைகளில் ஆகச்சிறந்த துறையாக நீதித்துறை இருக்கிறது மாற்றுக்கருத்தில்லை. அந்த துறை இன்னமும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு மிக பரிசுத்தமான நிலை எட்டுமானால் அது வந்து மிக முக்கியமாக இந்த நாடு முன்னேறுவதற்கான ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தங்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்துடைய நடவடிக்கை அர்ப்பணிப்பா விளம்பரமா? நிச்சயமாக ஊடகங்களில் செய்தி தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். மூத்த ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய திரு சகாயம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தால் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிரானைட்ல எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குது, என்ன மாதிரியான முறைகேடு நடந்திருக்குது, அதில் என்னென்ன காரணம், அதற்கான தீர்வு என்ன என்பது ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி சட்ட ஆணையராக தன்னுடைய ஸ்பெஷல் ஆபீசராக ஜுடிஷியல் ஆபீசராக ஜுடிஷியல் கமிஷனராக நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. திரு டிராபிக் ராமசாமி அவர்கள் தொடர்ந்து ஒரு வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த ஆண்டிலிருந்து தொடர்ந்து பல கட்டங்களாக கிட்டத்தட்ட 20 கட்டங்களுக்கு மேலாக தொடர்ந்து விசாரணை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி விசாரணை எடுத்துக் கொண்டிருக்கும் போது மேலூருக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில் இந்த இடத்தில் ஒரு கிரானைட் நிறுவனம் தன்னுடைய நிறுவனம் சிறப்பாக செல்வதற்காக நரபலி கொடுத்தது என்று அந்த நிறுவனத்தில் ஏற்கனவே ஓட்டுநராக வேலை பார்த்த ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக அந்த இடத்துல தோண்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார். காலையில் சொன்ன போது அதிகாரிகள் மாலை வரை வராமலே இருந்து தோண்டாமலே இருந்து மாலை நேரத்தில் நாங்கள் சூரிய உதயத்துக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நாங்கள் தோண்ட முடியாது, மறுநாள் தான் தோண்ட முடியும் என்று சொல்ல நாங்கள் இன்று இரவு கிளம்பி மறுநாள் காலை வருவதற்குள்ளாக தடயங்கள் அளிக்கப்பட்டுள்ளோம் என்ற அச்சத்தின் காரணமாக சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அந்த இடத்திலேயே சுடுகாட்டிலே அந்த இடத்தில் தங்கிவிட்டார். முழு இரவும் அங்கே இருந்தார். அவருடைய குழுவினரும் அங்கே இருந்தார்கள், காவல்துறையினர் அங்கே இருந்தார்கள், அவருடைய துணையாக ஊடகவியலாளர்களும் அங்கே இருந்தார்கள். இவ்வாறு ஒரு பிரச்சனையில ஒரு இடத்துல விசாரணை நடக்க வேண்டும், இந்த இடத்துல தோண்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு அதிகாரி தானே கிட்டத்தட்ட ஒரு தர்ணா போராட்டம் போல இந்த மாதிரி ஒரு அந்த இடத்துல சுடுகாட்டிலே நான் படுத்துக்கொள்ள என்று சொல்வது சரிதானா, அல்லது தன்னுடைய கண்ணுக்கு எட்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தடயம் அழிந்துவிடக் கூடாது, அதிகாரிகள் மீது சந்தேகம் இருக்கிறது. அந்த அதிகாரிகள் தான் ஏற்கனவே 2013 இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட போது கூட அது பற்றி வழக்கை மேல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் இன்னைக்கு வரைக்கும் அந்த தோண்டி பார்க்க இருக்கக்கூடிய என்பதனால காவல்துறை மீது நம்பிக்கை கொள்ளாமல் அல்லது உண்மையை வெளிக்காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக அவர் நடத்திய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் நடத்திய ஒரு போராட்டமாக பார்க்க வேண்டுமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தை நீட்சி விவாதிக்க இருக்கும். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு செந்தில் ஆர்வமும் வழக்கறிஞர் திரு முத்துராமலிங்கம் நம்மளோட தொடர்கிறார்கள். உங்கள் ஒருவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு முத்துராமலிங்க கேட்க, நீங்க இந்த ஓவரால் இஷ்யூவை திரு சகாயம் அவர்களுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய செயல்பாட்டுடைய எக்ஸ்டென்ஷனா அல்லது ஒரு டிராமா அப்படின்னு பாக்குறீங்களா? திரு சகாயம் அவருடைய நடவடிக்கைகள் இது விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் கருதுகிறேன். எதனால் அப்படி கருதுறீங்க? இல்ல, ஒன்னு அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தால் அவர் 32 மாவட்டங்களில் நடந்துள்ள ஒரு கிரானைட் முறைகேடுகளை குவாரி முறைகேடுகளை கண்டறியப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஒரு கமிஷனர். இல்ல, அப்புறம் சுருக்கி மதுரை மாவட்டத்தில் மட்டும் முதல் அறிக்கை கேட்டாரு. உடனடியாக முதல்ல மதுரை விசாரணை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் மதுரை விசாரணை இவர் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இவர் ஒரு அரசாங்கத்திற்கு இவர் அங்கிருந்து பணிமாற்றம் செய்யப்படுவதற்கு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கிறார். இவர் அங்கு கிட்டத்தட்ட 15 மாதங்கள் கலெக்டராக பணியாற்றியிருக்கிறார். அந்த 15 மாதங்கள் இவர் வழங்கியுள்ள பெர்மிட்டுகளிலே கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்கொயர் மீட்டர் குவாரிகள் அனுப்பப்பட்டுள்ளன. இவருடைய பெர்மிட்ல
இவர் வழங்கியுள்ள பெர்மிட் இல்ல பெர்மிட் தானங்க இவர் வழங்கினாரு, முறைகேடு இவர் பண்ணல. முறைகேடு பண்ணல. இப்ப முறைகேடுகளை விசாரிக்கிறீங்க. நீங்க ஒரு வழக்கறிஞரா என்ன எனக்கு தெரியும் சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னா வந்து நான் ஏதாவது முறைகேடுனா நீங்க தான் பிரச்சனை. நீங்க வந்து ஒரு அனுமதி கொடுத்ததாலே நான் செய்த முறைகேடுக்கு நீங்க முறைகேடு என்று அவர் அரசாங்கத்துக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பும் பொழுது அரசாங்கம் நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்று அவர் சொன்னார்கள். அதில் திருப்தி அடையாத சென்னை உயர்நீதிமன்றம் நீங்க சகாயம் அவர்களையே வந்து ஒரு கமிஷனராக நியமித்து ஸ்பெஷல் ஆபீசராக நியமித்து இதனுடைய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, அதை நாங்கள் பரிசீலித்து நாங்கள் இது சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசருக்கு அனுப்பணுமா இல்லையாங்கிறத நாங்கள் வந்து முடிவெடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவருக்கு வழங்கப்பட்ட பணி. இன்று அவர் அந்த என்னென்ன முறைகேடுகள் நடந்தது என்பதை அறிந்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழங்க வேண்டியது அவருடைய கடமை. அதற்காக அவர் சென்னை மதுரையில் அமர்ந்து அவர் வந்து மனுக்களை வாங்கி என்னென்ன முறைகேடுகள் நடந்ததுன்னு சொல்லி ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த நரபலி அப்படிங்கிற விஷயம் வந்து கிட்டத்தட்ட 2014 அவர் என்றைக்கு பதவி ஏற்கிறாரோ அந்த ஒரு மாதத்திலேயே நாளிதழெல்லாம் செய்திகள் எல்லாம் வந்துச்சு. அவரோட வந்து ஒரு என்னுடைய மகளை நரபலி செய்து விட்டார்கள் என்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதே சேவற்குடியான் என்று கொடுத்தவரும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னால ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. தினமலர் நாளிதழெல்லாம் செய்திகள் வந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அவர் இத்தனை நாட்களாக அதை பற்றிய எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இத்தனை நாள் அவர் என்ன செய்யறாரு? அதான் சொல்றேன், இதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து அவர்கிட்ட இல்ல. இதற்கு முன்னாடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்டையும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 ஆண்டுல 2013 கம்ப்ளைண்ட் நான் கொடுத்திருக்கேன். சேவற்குடின்னு சொல்லக்கூடிய விஷயம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தே வழக்குல அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. அதனால நான் உங்கள்கிட்ட அப்படி ஒரு முறையீட்டை அவர் செய்யும் பொழுது திரு சகாயம் அவர்கள் என்ன செய்திருக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஏன் இவருடைய சேவற்குடியானுடைய மனு மீது நீங்கள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, இல்ல இதை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு அவர் கொண்டு வரலாம். இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது, நரபலி கொடுக்கப்பட்டுள்ளதா வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கதா ஒரு அலிகேஷன் வருது. இதை வந்து தகுந்த விசாரணை செய்ய வேண்டும் சொல்லி நீங்க ஒரு போலீஸ்க்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவருக்கு வந்து போலீஸ் ஒத்துழைப்பு எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தால் அந்த குவாரிகளில் நடந்துள்ள முறைகேடுகளை கண்டறிந்து அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது, அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை கண்டறிந்து கொடுப்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி வரும்பொழுது ஒரு கொலை நடந்துள்ளது. முறைகேடுங்கிற வார்த்தைக்கு பொருளாதார இழப்பு மட்டுமே பொருளாகாது. புரியுங்களா? நீங்க வந்து ஆபீசருக்கு கம்ப்ளைண்ட் லஞ்சம் கொடுத்தேன்னா அதுவும் இதுல வந்துடும். சப்போஸ் ஒரு நிறுவனம் இந்த அனுமதி பெறுவதற்காக இந்த அதிகாரிக்கு வந்து காசு கொடுத்தாங்கன்னு சொன்னா வெறும் வந்து அந்த கல்ல எவ்வளவு லட்சம் போச்சுங்கிற மட்டும் அந்த அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்திருக்காங்க, அப்ப அந்த அதிகாரி முறைகேடா செயல்பட்டு பதிவு பண்ணியானோ ஒரு வழக்குல நேரடியா மட்டும் போகாம அது சுத்தி உள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் பார்க்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அது அப்படி செய்யல அப்படின்னா இந்த வழக்கமா அந்த காவல்துறை கண்காணிப்பாளரும் அது சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் அவர் புறக்கணிச்ச போது இவரும் புறக்கணிச்சதாக இது வந்து முழுக்க அந்த கிரானைட் முறைகள் தொடர்புடையது. கிரானைட் நிறுவனம் கிரானைட் தொழில் செழிப்பதற்காக நரபலி கொடுத்ததான் புகார். உங்களுக்கு தனிப்பட்ட பஞ்சாயத்துக்கார பண்ணப்பட்ட விஷயமா சொல்லப்படல. இல்ல அப்படிப்பட்ட புகாரை அவர் விசாரிக்க வேண்டும் என்று அந்த காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அவருக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும். அல்லது உங்களுக்கு தெரியும் இத்தனை முடிந்து மறுநாள் தோண்டப்பட்ட ஆரம்பிச்ச பிறகு காலையில் கிளம்பி போன போது அவர் சொன்ன விஷயம் நான் தான் ஐஓ நான் தான் விசாரணை அதிகாரி சொல்லல, சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியும் வருவாய்த்துறையும் இதை வழக்க மேலெடுத்து போன சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நான் விசாரிப்பேன்னு சொல்ல. ஆனால் ஒரு புகார் வந்த போது கண்மூடித்தனமாக செல்ல வேண்டும் ஐஏஎஸ் நியாயமான விஷயமா இருக்க முடியாது. என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாட்டா கூட ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருந்தா கூட அந்த வழக்கு அணுகணுங்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவு. ஏன் ஜூரிஸ்டிக்ஷன் போக முடியாது, எஃப்ஐஆர் போட்டாலும் விசாரிச்சாலும். அப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கக்கூடியவர் சம்பந்தப்பட்ட கிரானைட் நிறுவனத்துடைய முறைகளை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடியவர் நரபலி கொடுத்தா போற இனத்திரையா பண்ணி அங்கே கம்மி சொல்லலாம். அதாவது 4 மாதத்துக்கு முன்பே இந்த சேவற்குடியான புகார் மனு அளித்துள்ளார். அவருடைய வாக்குமூலத்திலே இன்னைக்கு சொல்லியிருக்காரு, 4 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்னா நீங்கள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டிய சில நாட்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அங்கு நீங்கள் இருந்தால்தான் முக்கியமான கேள்வி வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்டையும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலே மட்டும் புகார் கொடுக்கல. இதே சகாயம் ஐஏஎஸ்டையே 6 மாசத்துக்கு முன்னாடியே புகார் கொடுத்திருக்காரு. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த புகாரை ரிசீவ் பண்ண போது நடவடிக்கை எடுக்காம 15ஆம் தேதிக்குள்ளாக தன்னுடைய பதில் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் நிலைமையில 13ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுல ஒரு உள்நோக்கம் இருக்குது. அவருடைய செயல்பாடு சந்தேகம் சொல்றாரு. அதாவது வந்து கடந்த 10-20 ஆண்டுகளுக்கு மேல பல லட்சம் கோடி கிரானைட்டுகளை கொள்ளையடித்தவர்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிர முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களால் மிகவும் ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியை ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு விளம்பரத்துக்காக அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலே ஏற்றுக்க முடியாது. மக்கள் வந்து அவர் நேர்மையான அதிகாரிங்கிறத யாரும் டிஸ்பியூட் பண்ணல. ஆனா சுடுகாட்டுல படுத்திருந்தா தான் நேர்மையான அதிகாரிங்கிறது கிடையாது. அது கிடையாது.
வாங்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி நேர்மையா இருப்பாங்க. ஆண்டு காலமாக ஒரு மலை போல் இருக்கக்கூடிய கல்குவாரிகள், கிரானைட் குவாரிகளே காணாம செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு எல்லா அதிகாரிகளும் முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளும் உடன்பட்டு போயிட்டு இவருக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், இதே சகாயம் ஐஏஎஸ்க்கு முன்னாடியே இருந்த திரு அன்சுல் மிஸ்ரா அவருமே கூட இதே விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னது வந்து என்னன்னா, அறிக்கையை கொடுத்த அறிக்கையை டிரான்ஸ்பர் பண்ணுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தான்னு சொன்னாரு. உண்மை என்னன்னா, டிரான்ஸ்பர் கொடுத்ததுல இருந்து 4 நாட்களில் அவர் மாற்றப்பட்டார். அதுதான் உண்மை. இவர் மாற்றி சொல்றாரு. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அதே போலதான் அடுத்து வந்து அன்சுல் மிஸ்ராவும் வந்து இருக்கக்கூடிய எல்லா கிரானைட்டையும் வந்து குளோபல் டெண்டர் விடுறதுக்கு கூட நிறைய அதற்கும் முட்டுக்கட்டை விட்டது. அப்ப தொடர்ச்சியாக வந்து ஒரே ஒரு சகாயம் மட்டுமே அன்சுல் மிஸ்ராவும் தன்னுடைய கடமை செய்திருக்காரு. அவர் தவறு சொல்லவில்லை. இவரை பத்தி சொல்றப்ப சொல்றேன். என்னுடைய கேள்வி எளிமையானது. 6 மாதத்துக்கு முன்னாடி இதே சகாயம் ஐஏஎஸ் இந்த புகார் வருது. அப்ப அவர் நடவடிக்கை எடுக்காம 2 நாள் முன்னாடி நடவடிக்கை எடுக்கிறது அர்த்தம் என்ன? வந்து வரிசையா ஒவ்வொரு விஷயமா எடுத்துட்டு வராரு. அந்த சீக்வன்ஸ்ல இது வந்திருக்கு. ஏன் இது முன்னாடி எடுக்கல, ஏன் பின்னாடி சப்மிட் ஆயிருக்கிறது யாருக்கு உறுதி கிடையாது. 2 மாசத்துல இப்ப நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க, போதுங்கிற கணக்குல தான் நீங்க பேசுறீங்க. 2 மாசத்துல கோர்ட் ஆர்டர் செப்டம்பர் 14 முன்னாடி போட்டது 2 மாசம் சப்மிட் பண்ணுனாங்க. அடுத்து வந்துச்சு 1 வருஷம் தாண்டிடுச்சு. நாளைக்கு கூட வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம், இன்னும் 1 மாசம் 2 மாசம் போடலாம். அப்ப வந்து நம்ம உடனே வந்து 2 நாளைக்கு முன்னாடி கேட்கறேன்னு சொல்றது வந்து பொருத்தம் இல்லாமல் போகலாம். இல்ல இன்னைக்கு தேதி வரைக்கும் நீட்டிக்கப்படல. ஒண்ணு. ரெண்டாவது, புகார்தாரர் சேவர் கொடியோன் திடீரென முளைத்தவர் அல்ல. அவர் வந்து எல்லா ஊடகங்களும் பேட்டி கொடுத்திருக்காரு. ரொம்ப நாள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப முன்னாடி அந்த நோட்டத்தை வெளியே வந்துட்டாரு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் புதுசு இன்னைக்கு தான் பார்த்தேங்கிற கதை கிடையாது. அதே விஷயத்துல சொல்ல போனா, இதற்கு முன்னாடியே காவல்துறை அதிகாரிகளுக்கு, உயர் அதிகாரிகளுக்கு கொடுத்தப்ப அவர்கள் வந்து முறையா நடவடிக்கை எடுத்திருந்திருக்கலாம். அவர்கள் என்ன செஞ்சாங்க, தேவர்கொடியன்ட்டு வந்து நீங்க அந்த இடத்துல ஒரு கல்லு நட்டு வச்சு பாதுகாத்து வை. நீ எந்த இடத்துல வந்து அந்த சடலம் புதைக்கப்பட்டதோ அதுல வந்து கல்லு நட்டு வைக்க, பின்னாடி வந்து பிரச்சனைகள் ஏதாச்சும் வர உபயோகமா இருக்குன்னு அப்ப சொல்லியிருக்காங்க அந்த காவல்துறை அதிகாரிகள். உடனடியே துரித நடவடிக்கை அப்பவே எடுத்துருக்கலாமே. இதுக்கான தேவையே இல்லாம இன்னைக்கு போயிருக்கு. அந்த அளவுக்கு எங்க வருதுன்னா, நடு இரவுல நான் முழு இரவும் நான் சுடுகாட்டிலே நான் படுத்துக்கிறேன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லும் போதுதான் இது வந்து விளம்பரமோ அப்படிங்கிற சந்தேக பார்வை வைக்கணும். நான் என்ன கேட்கிறேன், இப்ப சுடுகாட்டுல அந்த காவல்துறை அதிகாரி வந்து கல் நட்டுவேன்னு சொன்னது ஒரு காமெடி. அதுல வந்து மாற்றுக்கிறதுல அது வந்து கல் நட்டுவேன் அப்படியே இலவு காத்துக்களி உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆனா அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு 1000 மொழிகள் இதே சட்ட ஆணையத்தை இருக்குது. அவருடைய நிர்வாகிகளையே அங்க வந்து அவருடைய அதிகாரிகள் அங்க இருக்க சொல்லிருக்கலாம். ஊடகங்கள் நாள் முழுக்க விழித்துக் கொண்டிருக்கின்றன. வேற நபர்கள் கொண்டு வரலாம். பொதுமக்களே அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய சப்போர்ட் மாசு ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு ஒரு கட்டளை போட்டு நானுங்க படப்பேன்னு சொல்றது அங்கதான் ஒரு விமர்சனம் வருது. இல்ல அதாங்கண்ணா, காலகாலமாக இவ்வளவு ஏராளமான கொள்ளைகள் நடந்தப்பையும் யாருமே பார்க்கலையே. எத்தனை அதிகாரி, காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, வருவாய்த்துறை இருந்தாங்க, நீதித்துறை இருந்தது, அரசியல்வாதி இருந்தாங்க. எல்லா கண் முன்னாடி தான் இத்தனை மலை போல இருந்த கிரானைட் கொள்ளையடிக்கப்பட்டது. அப்ப இந்த சடலம் காணாம போகாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் தர முடியும்? இவருடைய அதிகாரிகள் நியமிக்கலாம். அது பார்வை மாறுபடுது. இது வந்து சட்டத்துக்கு முரணானதா? இல்ல உங்களுக்கு முரணானதுங்கிறது கிடையாது. அது செய்யக்கூடாது, தவறுது கிடையாது. ஒரு அக்கறையோட தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை முறையா செய்யணும். அதுல எந்த இது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குங்கிறப்ப என்ன தவறு விளம்பரம் சொல்வது வந்து அவர் மேல வந்து அவர் செய்வது பிடிக்காமல் இருக்குது. அப்படி இருப்பவர்கள் குற்றச்சாட்டு சட்டப்படி தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபிசரா இருக்கிறதுனால, இவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த எஸ்பி அங்க வர வேண்டியிருக்கு. எஸ்பி வந்து சகாயம் ஐஏஎஸ் அணுக முடியாதவர் அல்ல. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இவர் வந்து நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன், நான் தர்ணா பண்றேன், நான் போய் படுத்து சொல்லும்போது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாவிட்டாலும் கிடையாது. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாவிட்டாலும் இது வந்து தோண்டி எடுக்கப்பட வேண்டிய விஷயம். இது சிதைக்கப்படலாம், மறைக்கப்படலாம், என்ன வேணா இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வந்து கவனத்துக்கு வந்தாச்சு. இது என்னோட உரிமை. எனக்கு பணிக்கப்பட்ட நான் வந்து நல்லபடியா செஞ்சு முடிக்கிறேன். ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்த டெக்னாலஜிக்கும் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி சாதாரண வீடியோ எடுத்தா 4 போட்டோகிராஃப் எடுத்தா 4 கழிச்சு நீங்க மண்ணை தோண்டிங்கன்னா மண்ணு காட்டி கொடுத்துரும். உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து கீழ இருந்து வந்தவர் மண்ணு காட்டி புரட்டி போட்டப்பட்ட மண்ணு தன்னா காட்டி கொடுத்துரும். மூடி இருக்கக்கூடிய மண்ணும் முதல் நாள் இரவு தோண்டப்பட்ட மண்ணு ஒன்னா இருக்காது. மண்ணு காட்டி கொடுத்துரும். தடயம் அளிக்கப்பட்டது ரொம்ப சுலபமா வந்துருது. ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கும். அந்த அணுகுமுறையில் மக்கள் மீது மிகவும் அன்பு கொண்டுள்ள இந்த லஞ்ச ஊழலை வந்து வெளிக்கொண்டு வரணும் ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நான் இதை செய்ய வேண்டும் முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா காரணம் கற்பிக்கலாம்.
ஆனா அவர் செஞ்சதுல எந்த தவறும் கிடையாது. அவர் செஞ்சது வந்து தான் எந்த அளவுக்கு இந்த மண்ணை நேசிக்கிறாரு, இந்த மக்களை நேசிக்கிறாருக்கான ஒரு எடுத்துக்காட்டை தான் பார்க்கணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து இப்படி இருக்கணும். ஒரு IAS அதிகாரியே இப்படி இருக்கிறப்ப இந்த நாடு இப்படி இருக்கு, இருக்கக்கூடிய 50-100 IAS அதிகாரிகளும் இப்படி ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு கேள்வி. ஒரு சிலர் தான் வந்து இது விளம்பரம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லி இன்னைக்கு கூட மக்கள்கிட்ட நேரடியா கேட்டா வந்து இந்த வார்த்தை சொல்றாங்க. இன்னைக்கு முகநூல்ல வந்து இன்னைக்கு 2800 ஷேர் எங்க Facebookல இருந்து மட்டும் போயிருக்குது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இப்படி இருக்கணுங்க. IASங்கிறவர் கொடுத்த கடமையை வந்து உயிரை கொடுத்தாவது செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் செய்யறாரு. இன்னைக்கு எத்தனை அதிகாரிகள் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. சரி, விளம்பரத்துக்குனே இருந்துகிட்டோம். எத்தனை IAS அதிகாரிகள் இது நல்ல விளம்பரம் கிடைக்குதுல்ல, எல்லாரும் எல்லா IAS அதிகாரிகளும் படத்துக்கு தயாரா இருக்காங்க. முத்துராமலிங்கம் ஒரு பாயிண்ட் வந்து வச்சார். ஒண்ணு, இவர் நேர்மையற்றவர் யாரும் இது வரைக்கும் சொல்ல முடியல. ஒண்ணு, இவர் மட்டுமே நேர்மையானவர் யாருமே சொல்ல, அவரும் சொல்ல. ஆனா இவர் நேர்மையற்றவர் என்று இதுவரைக்கும் யாராலுமே சொல்ல முடியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 20 முறைக்கு மேல இடமாற்றம் செய்யப்பட்டவர் இந்த சகாயம் மேஸ். இவர் ஒரு முறைகேடு ஈடுபட்டாருன்னா நீங்க அரசாங்கம் சிறையில பிடிச்சி உள்ளதில் இருக்கும், இல்லாட்டி ஒரு குறைஞ்ச சஸ்பெண்ட் பண்ணிருக்கும். அரசாங்கத்துடைய அதிருப்தியை சம்பாதித்தார் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. ஆனால் நேர்மையை விட்டுக் கொடுக்காம ஒருத்தர் இயங்குறாருங்கும் போது அது உடனே விளம்பரம் முத்திரைன்னு சொன்னா எல்லாத்துக்கும் எல்லா நேரத்தையும் அனுசரிச்சு போறவர் தான் நல்லா ஆபீசரா. அதை யாராவது சேலஞ்ச் பண்ணிருக்கோமா? அவர் வந்து நேர்மையான ஆபீசர் இல்லன்னு யாராவது டிசைட் பண்ணிருக்கோமா? திரு சகாயம் IAS அவர்களுடைய நேர்மையை பற்றி யாரும் நான் வந்து சந்தேகம். அவருடைய செயல்பாடுகள் என்ன காட்டுது சொன்னா, தான் ஒருவர் மட்டுமே நேர்மையாளராகவும் மற்ற இந்த சிஸ்டத்தில் இருக்க மற்ற எல்லாமே வந்து நேர்மையற்ற முறையில் நடப்பதை போல. என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா, அவர் நாமக்கல் மாவட்ட கலெக்டரா இருக்கும் போது ஒரு உத்தரவு வந்தது, எல்லா IAS அதிகாரிகளும் தன்னுடைய சொத்து கணக்கை காட்டணும்னு சொல்லிட்டு. அவர் உடனடியாக தன்னுடைய சொத்து கணக்கை காட்டினார். உடனே மூத்த IAS இவன் தான் பெரிய ஒழுக்கமா காட்டான். சொத்து கணக்கு காட்ட வேண்டும் என்று சொன்ன போது அதுக்கு உடனடியாக உடன்பட்டு சொத்து கணக்கை காட்டி ஒரு விளம்பர பெரிய ஆயிராரு. காட்டாம இருக்கிற அத்தனை IAS உத்தமர் ஆயிடுறாங்க. என்ன நியாயம்? இல்ல உத்தமர் என்று சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு அவர் வந்து அவர் மட்டும்தான் நேர்மையாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லவே இல்லை. அவர் மட்டும்தான் நீங்க பயன்படுத்துறீங்களே, அவர் மட்டும்தான் யாருமே சொல்லலையே. நான் இப்ப சொன்னது நீங்களே சொல்லுங்க. திரு முத்துராமலிங்கம், சகாயம் வந்து ஒரு முறைகேடான ஆபீசர் உங்களால் சேலஞ்ச் பண்ண முடியுமா? இதுவரைக்கும் இந்த 20 முறை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அவரோட 20 வருஷம் சர்வீஸ்ல யாராவது ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிருக்காங்களா, டிஸ்பியூட் பண்ணிருக்காங்களா? நீ முறைகேடா, நீ இந்த இடத்துல இந்த மாதிரி உட்கார்ந்து அப்ப நீ இந்த முறைகேடு சொல்ல முடிஞ்சதா? இல்லையே. அப்ப அவர் தான் நேர்மையான, அவர் நேர்மையானவர், அவ்வளவுதான் சொல்றாங்க. அவர் மட்டுமே நேர்மையான, யாருமே சொல்லல. அவர் நேர்மையா இருப்பதை பற்றி நாங்கள் அதை பற்றி நேர்மையா தான் இருக்கணும். எந்த ஆபீஸ் அரசு அலுவலரும் நேர்மையாக இருக்க வேண்டும். அதற்காக அவர்கள் தவறு நடந்தால் அவரை தண்டிப்பதற்காக தான் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எல்லாம் சட்டங்கள்லாம் இருக்கு. நாங்க ஒவ்வொரு சாதாரண மனிதனும் அரசு ஊழியர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது அடிப்படை உரிமை. ஆனா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் நேர்மையாக செயல்படுவதை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவே சில செய்திகளை செய்வது என்பது அது இவருடைய ஊடகம் வந்து பின்னாடியே பாக்குறதுனால அவர் விளம்பரம் உண்மை அப்படிங்கிற ஊடகம் இன்னைக்கு வந்து விஜிலண்டா இருக்கு. இன்னைக்கு ஊடகம் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுது. அதனால அவர் இப்படி பண்றாங்க. ஒரே விஷயம், ஜெனரேட்டர் வைக்க போன ஆளை அடிச்சு அனுப்பிச்சாங்க. ஜெனரேட்டர் வைக்க போன ஆளை வந்து அடிச்சு அனுப்பிச்சாங்க. காலையில் ஊடகங்கள் இது தந்தி டிவி முதற்கொண்டு எல்லா ஊடகங்களும் கேக்குது. நைட் உங்களுக்கு ரொம்ப அசௌகரியங்கள் இருந்தது, ஜெனரேட்டர் வைக்கிறதுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னப்ப ஒரு வார்த்தை கூட பேசாம அசௌகரியங்கள் இருந்து பணிகள் இருக்கத்தான் செய்யும், அதை பத்தி எதுவும் கருத்து சொல்ல விரும்பலன்னு போயிட்டாரு. அவர் சொல்லிருக்கலாம், ஏதோ ஜெனரேட்டர் வைக்க வந்தவரை அடிச்சு அனுப்பிச்சாங்க, எனக்கு எந்த பாதுகாப்பு இங்க கொடுக்கல சொல்லி போயிருந்தது. என்ன சந்தேகங்கள் எழுகிறது அப்படின்னு சொன்னால், அது அந்த மலம்பட்டி என்ற கிராமத்திலே அது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே அது இடுகாடாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இடுகாடு அப்படி சொன்னா எரிக்கிற இடம் கிடையாது, புதைக்கிற இடம். அது அதாக பயன்படுத்தப்பட்டு வந்த இடம் தான். இந்த இடுகாட்டிலே ஒரு புகார் கொடுத்திருக்காரு. 6 மாதத்துக்கு முன்னாலே அவர் கொடுக்கப்பட்ட புகார் தான். அந்த புகாரை அன்று இரவு தோன்றினால் மட்டுமே தடயம் இல்லைன்னா இந்த இடத்தை விட்டு போயிட்டா தடயம் அழிக்கப்பட்டு விடும் என்று இவர் படுப்பது என்பது மீடியாவை தன் பக்கம் ஈர்த்து ஒரு விளம்பரம். நீங்க வழக்கறிஞரா இருக்கிறவரு, உயர்நீதிமன்ற வாதாடக்கூடிய ஒரு வழக்குல வந்து சாட்சியங்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆதாரங்கள் முக்கியம் உங்களுக்கு தெரியும். சாட்சியங்கள் கூட மாறலாம், ஆதாரங்கள் தான் மாற முடியாது. சாட்சியங்கள் பிறல் சாட்சியாக மாறலாம், ஆதாரங்கள் மாற முடியாது. நீங்க ஒன்னொன்னு காட்டும் போது ஒரு ஆதாரங்கள் தனித்தனியா காட்டுறீங்க. இப்ப இந்த ஆதாரங்கள் வந்து காலியா போச்சு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு மண்ணை தொண்டி தாங்க போறாங்க, இந்த ஆதாரம் அழிஞ்சு வச்சு போனதானே திருப்பி மீட்க முடியுமா? நம்ம வந்து திரும்பி ஒரு குயப்பையும் அழ முடியும், அவ்வளவுதான். அதை ஏற்கனவே சொன்ன 6 மாசம் முன்னாடியே கமிஷனர் எஸ்பி புகார் கொடுத்திருக்காங்க, ஸ்டேஷன் கொடுத்திருக்காங்க, அவங்க எடுக்கல. அந்த அதிகாரி பற்றி நம்ம பேச மாட்டோம். ஒரு அதிகாரி அவரை பத்தி பேசிக்கலாம். ஏன் சேவர் கூடிய புகார் கொடுத்து அந்த இடத்தை தோண்டவில்லை என்று சம்பந்தப்பட்ட நம்ம கேட்க மாட்டோம். அது ஒன்று ஏன் தோண்ட சொன்னாரு நீங்க கேட்கணும். இன்றைக்கு அந்த கிராமத்தில் நீங்க உங்க நிருபரை வச்சு கூட நீங்க கேட்டு பாருங்க. இன்றைக்கும் அந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் இந்த சில இடங்களை தோண்ட போகும்போது என்னுடைய தாத்தாவை புதைச்சடம், என்னுடைய பாட்டியை புதைச்சடம் தடுத்திருக்காங்க. ஏன்னா இது ஒரு போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியும். வந்து உணர்வுபூர்வமான விஷயம் மட்டும் இல்ல, நம்ம சில இடங்களை வந்து உணர்வை தாண்டி சட்டத்தை நிர்வகிக்கிறக்கா சில விஷயம் செஞ்சுதான் அவங்களுடைய உணர்வு காயப்பட்டிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதைக்கப்பட்ட பணத்தை வந்து
திரும்பி எடுக்கிறது வந்து ரொம்ப சென்டிமெண்டலான விஷயம், சாமானிய அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா சட்டத்தில் பாருங்க செய்யறதுக்காக செஞ்சாங்கல்ல, அதை விட்டுட்டு எஸ்பி வந்து இல்ல சாயந்தரம் ஆயிடுச்சு நேரம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியாது, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள். ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசருக்கு அந்த காரணம் அவர் அழகா கேட்டாரு, சட்டத்தில் எங்க நமக்கு சொல்லுங்க, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு பண்ணணும் எந்த ஜீவோ சொல்லுது, எந்த சட்டம் சொல்லுது? இல்லையே, இது வந்து காலகாலமா இருந்த பழக்கம். அன்னைக்கு கரண்ட் கிடையாது, லைட் கிடையாது, அதனால சொல்லப்பட்ட விஷயம். சட்டத்தின்படி இவர் இருக்காரு அவர் இருக்காரு கேள்வி வருதுல. இன்னைக்கு முடிச்ச போற என்ன சொன்னாரு, காவல்துறை வருவாய்த்துறை விசாரிக்க தான் போனாரு. நானே விசாரிப்பேன், நான் தான் ஐயோன்னு சொல்லல. ஒரு விஷயத்தை வந்து ஒரு துறைக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் கூட தப்பா இல்ல, அவருக்கு எடுத்து சொல்லிவிட்டு சென்றிருந்தால் நன்றிருக்கும். நான் அங்கேயே படுத்துக் கொள்வேன், அங்கேயே எடுக்கணும்னு அவர் சொன்ன போக்கை மாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு 2011 சட்டமன்ற தேர்தலின் போதுதான் அவர் வந்து மதுரைக்கு கலெக்டராக மாற்றப்பட்டார். உங்களுக்கு தெரிஞ்சு நாமக்கல் இருந்தார், மதுரைக்கு மாற்றப்பட்டார். மதுரைக்கு இவர் மாற்றப்பட்ட பிறகுதான் கிரானைட் முறைகேடே துவங்கிச்சா? அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து முறைகேடு நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு நாளிதழுடைய ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். பல விஷயங்கள் காலகாலமா நடந்துட்டு இருந்துச்சு. சகாயம் உள்ள போன பிறகுதான் அதை நோன்ற அந்த பிரச்சனை இருக்கிறார். அப்போ ஒரு ஆபீசர் வந்து ஏற்கனவே அந்த பிரச்சனையை அணுகுனவர் அப்படிங்கிற முறையில் அவர் செய்யறார். அப்ப அவருக்கு பழக்கப்பட்ட விஷயம், இந்த விஷயங்கள் தடயங்கள் எப்படிலாம் அழிக்கப்படும் அவருக்கு தெரிய ஒரு சொந்த அனுபவம் இருக்கிறனால பண்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரம் நடவடிக்கை எடுக்கலையே, அவங்களை பத்தி பேச மாட்டோமே. சகாயம் போய் முன்னாடி உட்கார்ந்த வரைக்கும் ஒரு அதிகாரம் நடவடிக்கை எடுக்கல, அதை பத்தி பேச மாட்டோம். சகாயம் நடவடிக்கை சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதை யாருமே நம்ம அதை வந்து இனிமேதான் வந்து அவங்களுக்கு இது வந்து கிரானைட் உரிமையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எழுப்புவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வந்து இந்த புகாரை அளித்ததே வந்து சகாயம் தான். திரு சகாயம் அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும் பொழுது இங்கு முறைகேடு நடந்துள்ளதாக அவர் தான் வந்து அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பிட்டார். இன்னைக்கு டிராபிக் ராமசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கு இதை வந்து விசாரிக்க வேண்டும் என்று திரு சகாயம் அவர்களையே விசாரணை கமிஷன் அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்று அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அது உயர்நீதிமன்றத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாளைய தினம் இது புகார் தெரிவித்தவரே அவரே விசாரணை அதிகாரியாக இருந்துள்ளார். இல்ல, நீங்க லீகலா புகாராவே இருக்கட்டும், நீங்க லீகலா வாதாடினா லாஜிக்கலா வாதாடுறீங்க. நீங்க கேட்கறதுக்கு வந்து லாஜிக்கலா சரி போலதான் தெரியுது. ஆனா வந்து அவருக்கும் பிஆர்பியோ இன்னொரு தனிப்பட்ட தகராறு இல்ல, என்னுடைய மாமச்சன் தகராறு. அவர் வந்து கலெக்டராக அவருடைய அதிகாரப்பூர்வ டியூட்டியை தன்னுடைய துறையுடைய தலைவருக்கு அனுப்புறார். அவர் வந்து அந்த மாவட்ட கலெக்டர் இந்த மாதிரிலாம் முறை நடந்தது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாரு. அது புகார் வந்து அறிக்கை என்று சொல்லாமல் நீங்க புகார்னே வச்சுக்கோங்க, அது அவருடைய கடமை. இந்த விஷயத்தை நுணுக்கமா அணுகியதால் தான் நீதிமன்றம் நிறைவடைந்து அவரே விசாரணைக்கு அனுப்புது. புகார்தார் அவர் இல்ல. நீங்க சொல்றது போலீஸ் ஸ்டேஷன்ல நான் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றேன், என்னையே ஜட்ஜா போடுற மாதிரி நீங்க மாத்தி சொல்றீங்க. பல தடைகள் வந்துச்சு. என்ன சொன்ன உடனே இவங்க நியமிக்கலையே, 10,000 ரூபாய் அபராதம் வாங்கி இல்ல நாங்க ஆல்ரெடி ரிப்போர்ட்ல பிரிப்பேர் பண்ணிட்டோம், பல வாத பிரதிவாதங்கள் நடந்துதான் வந்து இவர் நியமிக்கப்பட்டிருக்கார். இவரை போன்ற வழக்கறிஞர்கள் வந்து விளம்பரம் சொல்லி சொல்லக்கூடியது இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நேர்மையாக இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் மனசே நம்ம எதுக்காக வேலை செய்யறோம், யாருக்காக வேலை செய்ய போறோம், ஒரு மன உளைச்சலை கூட ஏற்படுத்து. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து அந்த மாதிரி இருந்து வேலை செய்யறப்ப வந்து பொதுமக்கள் மத்தியிலும் உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் மத்தியிலும் ஆதரவு சரியான பண்ணிதான் நல்லா ஐபிஎஸ் ஆபிசரும் இந்த நாட்டு மக்களுக்கு உழைக்கக்கூடிய மாட்டு கருத்துல அரசாங்க சொத்தோ அரசாங்கத்துறை அத்தனையுமே அவர்கள் தான் காப்பாற்ற வேண்டியது. அதற்காகத்தான் கடமை, அதுக்காகத்தான் அரசாங்க சம்பளம் மக்களுடைய வரிப்பணம் அதுதான் தரப்படுகிறது. விமர்சனங்களுக்கு நான் உணர்ச்சிப்பட்டேன் சொல்ல முடியாது. ஆனா நீதிமன்ற அதிகாரியா இருக்கக்கூடியவர் சட்டத்தை கடைபிடித்துக் கொண்டு சென்றால்தான் சரியான. நான் கேட்கிறேன், அவரே போய் நான் அந்த வழக்கு விசாரணை அதிகாரியா இருக்கேன், நான் போய் எஸ்பி சம்மன் பண்றேன், நான் போய் கலெக்டர் சம்மன் பண்றேன் சொன்னார். கலெக்டர் அவருக்கு வந்து ஆபீஸ்க்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறார், எஸ்பி ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறார். இவ்வளவுதான் ஒரு அதிகாரம் செய்ய முடியும். தானே சட்டத்தை கையில் எடுப்பது சரியா இருக்குமா? இப்படி வந்து நான் சுடுகாட்டில் படுத்துக்குவேன், நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துக்குவேன், நாளைக்கு இவர் போராடம்ல பாதுகாக்கிறது அவருக்கு எவ்வளவு கொலை மிரட்டல் வருதோ எல்லாருக்கும் தெரியும். போராடம் போனா படுத்துக்கணும். ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் இதே தமிழகம் கொந்தளிக்குமா இல்லையா? அப்ப அவர் வந்து சுடுகாட்டில் தேவையான விஷயம் தானே. அவர் சொன்ன ஒரு விஷயம் நடக்காதுங்கிற நம்பிக்கை அவருக்கே இருந்தா அப்படி என்ன சொல்ல முடியும்? நம்ம இந்த விவாதம் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டா, காலையில முறையான ஒத்துழைப்பை கொடுத்திருந்தா இந்த சிக்கலை இன்னைக்கு வந்திருக்காது. காலையில் அந்த ஒத்துழைப்பை கொடுக்க மறுக்கிற பார்த்தா இது என்னோட உரிமை, இது செய்ய வேண்டியது கடமை, ஆதாரங்கள் அளிக்கப்படலாம், அதனால நான் இங்க இருக்க வேண்டியது அவசியமாகுதுன்னு சொல்லி. ஏன்னா எத்தனையோ ஒரு கிட்டத்தட்ட 7-8 மாசத்துக்கு மேல விசாரிச்சுட்டு இருக்காரு. எத்தனை முறை இந்த மாதிரியான நடந்தது? இது ஒரு வித்தியாசமான விஷயம். நீங்க சரியாக குறிப்பிட்டீர்கள். ஆதாரம் காணாம போனதுக்கு அப்புறம் என்ன நம்ம நீதிமன்றத்துக்கு போய் என்ன வாதாடினாலும்
பிரயோஜனம் கிடையாது. அதனால் இது ஒரு வித்தியாசமான சூழல். இந்த சூழலில் நான் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு தான் உட்கார்ந்து இருக்காரு. அவர் விளம்பரத்துக்காக மட்டும் பிரியப்பட்டிருந்தால் இன்னைக்கு ஏராளமான காரியங்களை செஞ்சிருக்க முடியும். 7-8 மாசத்துல எப்படி வேணாலும் பேச முடியும். ஊடகங்கள் எல்லாம் கேட்கிறப்ப அளந்துதான் விஷயங்களை வெளியில அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் ஒரு அதிகாரி இது மக்களுக்கான விஷயம், மண்ணுக்கான விஷயம், அது வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுது, விவசாயிகளோட வாழ்க்கையை இன்னைக்கு போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த ஒட்டுமொத்த ஊழலை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தன் உயிரை பணைய வச்சு கூட அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது பொதுமக்கள் ஒத்துழைப்பு தரணும், வழக்கறிஞர்கள் ஒத்துழைப்பு தரணும். இது விளம்பரத்துக்கானது அல்ல அப்படிங்கிற பார்வையா இருக்கு. விளம்பரத்துக்கானதான் என்று யாருமே குற்றம் சாட்ட முடியாது. இவர் நியாயமான அதிகாரி என்பதை இதுவரைக்கும் யாரும் டிஸ்பியூட் பண்ணல. இவர் மட்டுமே நியாயமான அதிகாரி என்று யாரும் சொல்லல நிச்சயமாக. ஆனால் மக்கள் மத்தியில, மக்கள் ஒரு சிலர் மத்தியில குறைந்தபட்சம் இது போன்ற விஷயங்கள் தேவையா, இது போன்ற சட்டத்தை அவரே கையில் எடுக்கலாமா என்ற விமர்சனங்கள் நீதிமன்றத்துக்கு ஒருவேளை வந்துவிட்டால் இவரை போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகளோட சரியாக செயல்பட முடியாமல் போயிடும். எனவே நிச்சயமாக இந்த போன்ற அதிகாரிகள் சட்டத்தை வழிநடத்த வேண்டிய, சட்டத்துக்கு முன்னுதாரணம் செய்ய வேண்டிய அதிகாரிகள் இது போன்ற வேறு விதமான சட்டத்துக்கு முரணான இல்லாட்டி சட்டத்துக்கு சந்தேக பாதைக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள் ஈடுபடாம முழுக்க சட்டத்துக்கு உட்பட்டு தங்களுடைய தொடர் பயணத்தை, இதுவரைக்கும் அவர்கள் செய்த கடுமையான பயணத்தை மேலும் தொடர்ந்தார்கள். நிச்சயமாக நீதிமன்றங்கள் மீதும் நீதித்துறை ஆணையர்கள் மீதும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை வளரும். அதில் மாற்று கருத்துல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.